இன்ஸ்பெக்டர் சார், தேவனோட திருப்பாதத்துல கிடந்த இந்த குழந்தைய நானே எடுத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏன் ஃபாதர் இந்த வீண் சிரமம்? யாரோ குழந்தைய அனாதையா சர்ச்சு வாசல்ல விட்டு போனா அதை நீங்க எடுத்து வளர்க்கணுமா என்ன? பேசாம எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க, அதை நாங்க அனாதை இல்லத்துல சேர்த்துறோம். மன்னிக்கணும் இன்ஸ்பெக்டர், என் சர்ச்சு வாசல்ல கிடந்த குழந்தைய நானே வளர்க்கணும்னு பிரியப்படுறேன். இதே மாதிரிதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆண் குழந்தைய அனாதையா சர்ச்சு வாசல்ல விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்ப அவன் எங்கிட்ட தான் வளர்ந்துட்டு இருக்கான். அவனோடைய இந்த பெண் குழந்தையும் வளர்ந்துட்டு போகட்டுமே இன்ஸ்பெக்டர். ஒருவேளை சரியான அத்தாட்சியோட பெத்தவங்க குழந்தைய திரும்பி வந்து கேட்டா குழந்தைய சட்டப்படி எங்க கிட்டயோ அல்லது பெத்தவங்க கிட்டயோ ஒப்படைச்சிடணும். ஓகே இன்ஸ்பெக்டர். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க ஃபாதர். ஷூர். கண்ணான கண்ணே என் பொன்மாலையே, கைவீசி போகின்ற பூஞ்சோலையே, நான் பார்க்கும் என் பார்வையும் கண்ணிலே, என் ஜென்மம் உன் அன்பிலே, மடிமேல் நிலவே விடியும் பொழுதே, கண்ணான கண்ணே என் பொன்மாலையே, கைவீசி போகின்ற பூஞ்சோலையே. தேவாலயம் கலைமான் விழியே மழலை மொழியே, கண்ணான கண்ணே என் பொன்மாலையே, கைவீசி போகின்ற பூஞ்சோலையே, நான் பார்க்கும் என் பார்வையும் கண்ணிலே, என் ஜன்மம் உன் அன்பிலே, மடிமே நிலவே விடியும் பொழுதே, கண்ணான கண்ணே என் பொன்மாலையே, கைவீசி போகின்ற பூஞ்சோலையே. பேசாம இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கலாம், தெரியாதனமா பாலிடெக்னிக்ல சேர்ந்துட்டான். எதுக்கு? கோ எஜுகேஷன் காலேஜ் ஆச்சா, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் தான். ஓஹோ, அப்படின்னு கூட நினைப்பு இருக்கா? அதான் படிப்பை ஏறல. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டுமா? வேண்டானே, நான் நடந்தே வந்துடுறேன். ஓகே. குட் மார்னிங். 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 ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேத்து சினிமாக்கு போனீங்களா? போனேன். என்ஜாய் யுவர் செல்ஃப். ஹாய், குட் மார்னிங். ஆமா, உங்க நம்ம ரொம்ப முறைச்சிட்டு இருந்தான்னு சொன்னீங்க, இப்ப எல்லாம் ஓகே தானே? பிரச்சனை ஒண்ணு இல்ல. ஓகே, கேரி ஆன். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். கேரி ஆன், என்ஜாய் யுவர் செல்ஃப். தலைவா, ஆமா, நீ மட்டும் என்ன தனியா நிக்கற? எனக்கு தான் ஒரு செட்டப் சரியா கிடைக்க மாட்டேங்குது. 2 மணிக்கு ரூமுக்கு வா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி என்ன கேட்காம சேர்ந்தீங்க? நானும் உங்க ஸ்டூடண்ட் தான் சார். ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே, சால்வ் பண்றேன். நைட் 3 மணிக்கு ரூமுக்கு வந்துரு. ஓகே சார். குட் மார்னிங். நீ ஒண்ணே கவலைப்படாத, 4 மணிக்கு வா. ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். 5 மணிக்கு. குட் மார்னிங். தலைவா, கால் எங்க விட்டா அப்படி நாறுது? வரும்போது உங்க வீட்டு வழியா தாண்டா வந்தேன். என்ன ப்ராப்ளம்? பர்சனல் ப்ராப்ளம், லவ் ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. ரொம்ப குனியாத, ரூமுக்கு வா.
என்ன நட என்ன கம்பீரம். ஏண்டா நம்ம காலேஜ் பசங்க ப்ரொஃபசர்களை பார்த்தாலே குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. அது ஏண்டா நம்ம சீனிவாசனுக்கு இவ்வளவு மரியாதை? நம்ம லெக்சருங்க இருக்கிறானுங்களே புரியாத விஷயத்த புரியாத மாதிரியே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா சீனிவாசன் இருக்காரு, வாழ்க்கையின் அடிப்படை சமாச்சாரத்தை என்ன தெளிவா சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? அது என்னது அடிப்படை சமாச்சாரம்? அதாகப்பட்டது நம்ம நாட்டு இளஞ்சோடிகளை இணைக்கிறதே இவர்தான். ஹாய் ஹாய். அம்மா அம்மா வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். மேடம் நம்ம காலேஜ் டே அன்னைக்கு ஒரு டிராமா போடலான்னு இருக்கோம். ரோமியோ ஜூலியட். ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டோம். ஹீரோயினா உங்களை தான் போடலான்னு இருக்கோம். ஏன்னா நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கீங்க. மேடை, மேடை கதை, மேடை வசனம், மேடை பாடல்கள், மேடை இசை, மேடை டைரக்ஷன் எல்லாம் நான் தான். ஸ்கிரீன் இருக்கிறது இவன், விளக்கு சமாச்சாரம் இவன். மொத்தத்துல 3 பேரும் எல்லாம் சேர்ந்து. ஐயோ எனக்கு நடிக்கலாம் தெரியாது. இப்ப இப்ப ஆள் தான் எனக்கு தேவை. சரின்னு சொல்லுங்க, மத்தத ஹீரோ கவனிச்சுப்பான். யாரு ஹீரோ? அவனை இதைத்தான் சொன்னேன். அது வந்து ஹீரோ ரோமண்ணன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய ஹீரோ நினைப்பா? வேணும்னே புத்தகத்தை தட்டி விடுறது, அதை எடுக்கிற மாதிரி தலையில முட்டுறது, கண்டவங்க கிட்ட சொல்லி எம்பி என்ன ஹீரோயின் ஆக்ட் பண்ண சொல்றது, இந்த வேலையெல்லாம் மத்தவங்க கிட்ட வச்சுக்க. என்கிட்ட நடந்துகிட்ட உன் வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட ஐ வில் ரிப்போர்ட் தி மேட்டர் டு தி பிரின்சிபல். ஜாக்கிரதை. ஐ அம் சாரி, ஏதோ தெரியாம பட்டுடுச்சு. இனிமே ஜாக்கிரதையா இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. காதல் வாத்தியார, எப்படியாவது நீ தான் என் காதல் நிறைவேற்றி வைக்கணும். ஐடியா கேட்குற, ஃபீஸ் வராம நோ யூஸ். எங்க அப்பா ஊர்ல இருந்து பணம் அனுப்பிச்சுன்னா 10 ரூபா கொடுத்துறேன். சரி, கேஸ சொல்லு. செகண்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பேரு ராஜேஸ்வரி, மூல நட்சத்திரம். யாருக்கு? அவளுக்கு தான். அழகா இருப்பாளா? என்ன மாதிரியே இருப்பா. கிழிஞ்சது. கெட்டிக்காரியா? என்ன ஒரு கிளாஸ்ல 3 வருஷம் உட்காருவா. உண்டா? அழகும் கிடையாது, கெட்டிக்காரியும் கிடையாது. அப்புறம் ஏன்டா அவளை காதலிக்கிற? அடே, அவங்க அப்பனுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, ஒரு மாருதி கார் கூட இருக்குடா. அப்ப டிரைவரா சேர்ந்துரு. உன்னை பார்த்து சிரிக்கிறாளா? இல்லையே. ஏதாவது சிக்னல் கொடுக்குறாளா? ஒரு நாள் அவ காலேஜ் போகும்போது அவளை பார்த்து கண் அடிச்சேன். அதுக்கு அவ காலை தொட்டு காமிச்சாடா. இதுக்கு என்னடா அர்த்தம்? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னது? அதாகப்பட்டது, வீட்டுல இருந்து வெளியே வரும்போது 2 காலோட வர்றேன், நம்ம 2 பேரும் ஜாலியா நடந்து போலான்னு இன்டைரக்டா உங்ககிட்ட சொல்லியிருக்கா. ஐயோ, இவ்வளவு நாளா நான் இன்னும் ஏதோ பயந்து போட்டேன். ரியலி யோ கிரேட்மா, ரியலி யோ கிரேட். அவகிட்ட ஏதாவது கெட்ட குணம் இருக்கா? இருக்கு. 24 மணி நேரமா ஆடு மாடி மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருப்பா. அப்ப தீனி போட்டே கட்டி போட்டுடலாம். எத்தனை மணி காலேஜுக்கு வருவா? ஏண்டா நீ சொன்னிய மொச்சக்கொட்டை அங்க வருதா? அதான் நம்ம தோழனுக்கு இன்னைக்கு பர்த்டே. பர்த்டே கொண்டாடிக்கீங்க, அதையும் என்கிட்ட வந்து சொல்லணும். அது இல்லைங்க வந்து. அது இல்லைன்னா பின்ன எதுக்கு? முதல்ல பர்த்டேக்கு கூப்பிடுவீங்க, அப்புறம் பல்ல இழைப்பீங்க, அப்புறம் சினிமாவுக்கு போலான்னு சொல்லுவீங்க, அப்புறம் பாட்டு பாடலான்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வேற ஆளு கிட்ட வச்சுக்கோங்க. உங்களை பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கல. ஏங்க அவனுக்கு ஆர்ட் வீக்குங்க. அவன் பர்த்டேக்கு பார்ட்டி கொடுக்கலாம்னு. பார்ட்டியா? 5 ஸ்டார் இல்லைங்க. 5 ஸ்டாரா? பேலஸ் ஹோட்டல்ல. பேலஸ் ஹோட்டலா? போலாமா? அப்ப காலேஜ் மத்தியானம் போலாமே, வாங்க போலாம். ஏண்டா தட்னா விழுந்துட்டா? இதுக்கு 10 நாள் தூங்காம இருந்திருப்பிய. கூடவே இருக்கும். இனிமேல் நிச்சயமா நிம்மதியா தூங்க போறதில்ல. வா போலாம். ராத்திரி ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு படிச்சனா, பாவம் எங்க அண்ணன் தான் டீ போட்டு கொடுத்துச்சு. நீயாவது படிச்ச, நான் படிக்கவே இல்லடி. அப்படியா? ஏய், என்னடி இந்த முரளி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா? ஏய், நானும் வீட்டுல பரப்டர்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், நம்ம பின்னாடியே வராண்டி. இருக்கட்டும் இருக்கட்டும், இவனை இப்படியே விட்டோம் தினம் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். இதுக்கு ஒரு வழி பண்றேன். வாங்கடி, இப்படி போயிடலாம். ரோட்டு வழியாவே போயிடலாண்டி. அலையாத வா. ஆள விடாது போல இருக்கு. ஏய் பாவம், அப்படியெல்லாம் சொல்லாதடி. அப்படிங்களா? அப்ப நீங்க அவங்கள லவ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் ஆரம்பிக்கல. அப்படித்தானே. எனக்கு என்னமோ பிடிக்கலப்பா. ஆளு பாக்குறதுக்கு கண்ணங்கரையில கருப்பா இருக்கான். கருப்பா இருந்தாலும் கருட்டு கணக்கா இனிப்பா பேச வேண்டி. சரி,
அப்ப நீங்க அவங்களோட இருந்து டுவேட் பாடிட்டு மெதுவா வாங்க, நாங்க போறோம். உண்மையாவா சொல்றேன்? முரளி, என்ன? நான் படிக்கிற பாடத்துல சந்தேகமா இருக்கு, சொல்லித்தாயே. எந்த பாடம்? பிசிக்ஸா? கெமிஸ்ட்ரியா? தமிழா? அட எந்த பாடம் சொல்லி தொலையா? அது வந்து நேச்சுரல் சயின்ஸ். அதுல நானும் வீக்கு, அதுக்காக வாத்தியார் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சுன்னு சொல்லி அனுப்புறேன். டியூஷன் வச்சுக்கலாம். புறப்படு. பின்னாடி உட்காந்து. தாங்காது, வந்த வழியா திரும்பி போயிடு. என்ன முரளி இப்படி பண்ணிட்ட? டார்லிங், ஈட்டிங்க. போடு, நிறைய போடு. சாப்பிடுங்க. சாப்பிடும் போதெல்லாம் கூச்செல்லாம் படக்கூடாது, வெக்கப்படாம சாப்பிடணும். வை, நிறைய வை. அவன் அப்படி முடிக்கிறான்னு தப்பா நினைக்காதீங்க, அவன் முடிய அப்படித்தான். போன வாரம் பிறந்த நாள் நாங்க அவன் பிறந்த நாளை டிரைவிங் ரெஸ்டாரண்ட்ல கொண்டாடணும். அடுத்த வாரம் பிறந்த நாளை 5 ஸ்டார்ல கொண்டாட போறோம். நீங்க அவசியம் வரணும். நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லவருங்க. நீங்க ரொம்ப நல்லவருங்க. இதைய வச்சுக்கங்க. சாப்பிடுங்க. கூச்செல்லாம் படக்கூடாது, சாப்பிடுவோம். கொஞ்சம் லைட்டா சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்குன்னே கேளுங்க, அவனை பத்தி சொல்றேன். பாக்குறதுக்கு தொடப்பு குச்சிய மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கிறான்னு நினைச்சுக்கிறீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்க ஒரு காட்டுக்கு போனோம். அது என்ன காடுறா? முதுமலை. முதுமலை காடுங்க. இந்த முதுமலை காட்டுக்கு போய் சுத்தின்னு இருக்கும்போது ஒரு யானை வந்துருதுங்க. நாங்களாம் அப்படியே பயந்து போய் நின்னுட்டோம். இவன் திபுன்னு போய் அந்த யானை பின்னாடி அப்படியே ஏறினாங்க. அப்புறம் முதுமலை ஏறினாங்க. அப்புறம் முன்னாடி குச்சாங்க. குச்சி அந்த யானை துதிக்கிய புடிச்சிக்கின்னு ஆட்டுனாங்க. அப்படியே பின்னாடி போய் வாழை ஒரே புடி புடிச்சு பாருங்க. இப்படி புடிச்சிக்கின்னு அந்த யானைய சொட்டுன்னு தூக்கி அச்சாம் பாருங்க. அந்த யானை எங்கேயோ போய் ஊந்துச்சுங்க. இந்த முதுமலை காட்டிலக்க அதிகாரிகள்லாம் இல்ல, அவங்க இன்னும் அந்த யானையை தேடின்னு போய் கண்டுபிடிக்க முடியலீங்களா? அப்படியாப்பட்ட மாவீரங்க அவன். இப்ப நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல நிறைய எம்ஜிஆர் நினைக்கிறேங்க. சாப்பிட்டுக்குனே அவனுடைய வீரத்தை பத்தி கேட்டீங்க. சாப்பிட்டுக்குனே அவனுடைய ஆண்மையை பத்தி சொல்ற கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு நாள் நாங்க 4 பேரும் சினிமாவுக்கு போலான்னு போனோம். படம் முடிஞ்சு வெளியே வந்தோம். திடீர்னு சத்தம், ஐயோ ஏமா மாலினி எல்லாரும் கத்துறாங்க. என்னடா இது, ஏமா மாலினி தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி அந்த பக்கம் பார்த்தோம். சத்தியமாங்க, ஹேமா மாலினி தான் வந்துகிட்டு இருந்தாங்க. பின்னாடி கூட்டம் அப்படியே வந்துகிட்டு இருந்ததுங்க. வந்துகிட்டே இருந்த ஹேமா மாலினி எங்க கிட்ட வந்த உடனே, அதுவும் அவனை பார்த்த உடனே அப்படியே நின்னுட்டாங்க. எங்களை எல்லாம் விட்டுட்டாங்க. அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 5 நிமிஷமா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. டேய், இவனை கூப்பிட்டேன். பின்னாடி போய் என்ன விஷயம் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு வாடான்னு இவனை அனுப்பிச்சேன். இவனை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அப்படியே திரும்பி அவங்க பிஏ கிட்ட சொன்னாங்களாம், இது வரைக்கும் தர்மேந்திரா கூட நடிச்சிருக்கேன், அமிதாப் பச்சன் கூட நடிச்சிருக்கேன், கமலஹாசன் கூட நடிச்சிருக்கேன், ஈவன் அம்ஜத் கான் கூட நடிச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஸ்மார்ட் ஹீரோவை நான் பார்க்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு கண்ணீர் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா நாளைக்கு ஏமா மாலிக்க போன் பண்ணி கேட்டு பாருங்க. இப்போ நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நன்றி தலைவா. எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங், எக்ஸ்கியூஸ் மீ. வேலை சொல்ற ஓனரே, 300 ரூபாய் இருக்கு, சீக்கிரம் எடு. எதுக்கு? பில்லு கொடுக்க. டேய், விளையாடுறியா? என்னடா வேலை பண்ண உனக்கு? நான் ஏதோ 3 ரூபா 4 ரூபா சமாச்சாரம் நினைச்சேன். உங்களெல்லாம் நம்பி தாண்டா வந்தேன். நீ எவ்வளோ வச்சிருக்க? 15 காசு இருக்கு தலைவா. திருப்பதி உண்டியல்ல போடு. நீடா? எனக்கா செட்டப்? அவனுக்கு தானே. டேய், மாவாட்டுறதுக்குள்ள நீயே ஒரு ஐடியா சொல்டா. ஒண்ணு பண்றீங்களா? நீங்க 3 பேரும் மாவாட்டுங்க, நான் சொல்லிட்டு போறேன். தலைவா தலைவா, தாளாது உடம்பு தலைவா. இதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. வண்டர்ஃபுல். ஓகே. ஏங்க, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க. என்ன வேலைங்க? ஒரு போட்டியில கலந்துக்கணும். என்ன போட்டிங்க? ஆனழகன் போட்டி. சொல்லுடா. ஆனழகன் அவர் கலந்துக்கிறாருங்க. அதுல நாங்க முதலாளி கிட்ட வேற ஒரு 2 நிமிஷம் பேசணும். நம்ம அடுத்த வாரம் அவர் பிறந்த நாளைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சந்திக்கிறோமே, அப்ப சந்திப்பாங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேங்க. சரிங்க. வரேங்க. டாடா டாடா.
நான் தான் பே பண்ணுவேன். நான் தான் பே பண்ணுவேன். அந்த பில்லு நான் தான் பே ஒண்ணு இல்ல சார், இவங்களுக்கு பார்த்து தரேன் நான் தான் சார் இந்த ஹோட்டல் கூட்டு வந்தேன். இவனுங்க பில்லு தரேன் தகராறு பண்றானுங்க சார். ஏன்பா 4 பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுக்க வேண்டியதானே? இதுல என்னப்பா தகராறு வேண்டி இருக்கு? அது எப்படி சார் முடியும்? இன்னைக்கு ஏன் பர்த்டே, ஐ அம் மல்டி மில்லியனர். நான் கொடுத்த பார்ட்டிக்கு இவங்க பில் பே பண்றதா? இது ஒரு உலக நீதியா? என்ன மட்டும் இந்த பில்ல பே பண்ண விடல இந்த ஹோட்டலே விலை பேச முடியும். போன் இருக்கா சார்? நான் யார் தெரியுமா? ஒரிசா அதிபர் ஒனாசிஸோட கப்பலை எல்லாம் மொத்தமா நேத்து தான் எங்க அப்பா விலைக்கு வாங்கியிருக்காரு. இப்ப நான் இந்த பில்ல பே பண்ணலன்னு தெரிஞ்சது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். அதை நீங்க விரும்புறீங்க? ஏன்பா யார் பில்லுக்கு பணம் கொடுக்கறதுன்னு ஓட்டப்பந்தயம் நடத்தியா முடிவு எடுக்க முடியும். ரைட், அப்ப இருங்க, கன் எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாம் பெரிய எடுத்து பிள்ளைங்க, உங்க ஓட்டப்பந்தயத்தை ஒழுங்கா நடத்த வேண்டாமா? வாங்க வாங்க. கோட்டை நீங்க போடுறீங்களா இல்ல நான் போடட்டுமா? நீங்களே போட்டுருங்க சார். நானே போட்டுருவா? சரி சரி. அடாடா, லட்சுமணன் சீதிக்கு முன்னாடி போட்ட கோடு மாதிரிலாம் போடுறாரு. பாருங்க சார், அலையலாம் சார். நீங்க கண்ணை தூக்குறதுக்குள்ள அலையலாம் சார். ஒலிம்பிக்ல 1/2 இன்ச்ல தோத்தவனும் உண்டு, 1 இன்ச்சில் உலக சாதனை பண்ணவனும் உண்டு. சார் எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. சார் என்ன யாரும் கம்பேர் பண்ண போகாதீங்க. நீ முதல்ல எங்க பணத்தை வாங்காம போயிடுவேன். ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. ஏன் இப்படி ஓடி வரீங்க? சார், இந்த பேலஸ் ஹோட்டல் ஓனர் இருக்காருல்ல, அவருக்கு பண்ணி கடிச்சு பைத்தியம் பிடிச்சு போச்சு சார். கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு மேல பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்காரு சார். 4-5 குருவி கீழே வந்து போச்சு சார். பாதி பேர் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா, மீதி பேர் இந்த பக்கம் ஓடியாந்தா சார். மயிரில் தப்பிச்சு ஓடியாரு சார். காட்டுங்க சார், சத்தம் கேக்குது பாருங்க. நடுரோட்ல என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்திட்டு இருக்கேன் சார். ஆஹா, சொன்னாங்க. சொன்னாங்களா? கையில என்னது? துப்பாக்கியா? துப்பாக்கி கொடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் எங்களோட வர்றீங்களா? நான் எதுக்கு உங்களோட வரணும்? யோ நிறைய ராணி, ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒண்ணுமே புரியல, இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. இது ரொம்ப ஈஸி டி. ஃபர்ஸ்ட் குரூப்ல chlorides of lead, silver and mercury இருந்தாதான் white precipitate will be formed. ஓகே. கார்மேகம் மூலம் போகும் காதலின் தூதாக உனை வந்து தேடும். மாலையில் நீ வந்து மாலை சூட ஆனந்த காவியம் பாட கார்மேகம் ஊர்கோலம் போகும் காதலின் தூதாக உன்னை வந்து தேடும். தேவதை உந்தன் வழியினிலே செந்நிற ரோஜா மலர் விரிப்பே. மண்ணீரு மேவாமல் பாதம் படும் மண்ணீரு மேவாமல் பாதம் படும்
ராகம் ஊர்கோலம் போகும் காதலில் தூதாக உனை வந்து தேடும் மாலையில் நீ வந்து மாலை சூட மாலையில் நீ வந்து மாலை சூட மைவிழி ஆனந்த காவியம் பாட கார்மேக ஊர்கோலம் போகும் காதலின் தூதாக உன்னை வந்து தேடும் வாயா தெரிஞ்ச பார்ட்டி சேம் பிரச்சனை டைரக்டா டீல் பண்ணிக்கோங்க. உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க இந்த விஷயத்துல பெரிய மண்ணெண்ண. எனக்கும் அப்படி சேர்த்து வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த கவலையே வேணாம், நான் நல்லாவே பண்ணுவேன். அங்க பாத்தீங்களா காதல் பயிற்சி நிலையம் எழுதிருக்கா, கீழே பாருங்க. முதல்ல 50 ரூபாய் டொனேஷன் கட்டணும். அப்புறம் 2 ஐடியா கொடுப்போம். 2 ஐடியாவில் முதல் ஐடியாவுக்கு 10 ரூபாய், 2வது ஐடியாவுக்கு 5 ரூபாய் கொடுக்கணும். அப்புறம் அந்த 2 ஐடியாவில் நீங்க உங்க லவ் சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்டர் மேரேஜ், அதாவது இலவச பதிவு திருமணம் செய்து வைப்போம். அப்படி 2 ஐடியாவிலும் தோத்துட்டீங்கன்னா பூந்தி வாங்கி கொடுப்போம். பூந்தி எதுக்கு? திங்கிறதுக்கு தான். வாங்க. எங்கள் காதல் பயிற்சி நிலையத்தில் செய்து கொண்டவர்களை பற்றி சொல்லுகிறேன். அப்துல்லா 8th ஸ்டாண்டர்ட், புதுவை மேரி BA, கோவை வசந்தி +2, செங்கல்வராயன் +2. இதுலதான் ஒரு சின்ன லிட்டிகேஷன். இவங்க 2 பேரும் சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாடினவங்க. அவங்க லவ் முடிக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. கடைசியில் 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சிட்டேன். மதுரை ஜெயந்தி +2, ஆதிமூலம் தமிழ்வாத்தியார். தமிழ்வாத்தியார் கிட்ட காமத்து பால சொல்லி வச்ச அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்தோம். ஹாப்பி ராஜன் MA, காயத்ரி BSc. காயத்ரி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? அது என் தங்கச்சிங்க. அப்போ எங்க அண்ணன் தான் கல்யாணம் கட்டிருக்கான். எப்படி? ஹாப்பி ராஜா எங்க அண்ணன் நெருங்கிட்டோம். யோ பிரச்சனைக்கு வாயா. நான் சினிமாவுல ஹீரோ நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஓஹோ. அது கூடிய சீக்கிரம் நடந்துரும். ஏன் லெவலுக்கு ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். அத கொஞ்சம் இறக்கியா. எப்படிங்க இருக்கணும்? சிரிச்சா KR விஜயா மாதிரி இருக்கணும். கண்ணு சிலுக்கு சுமிதா மாதிரி இருக்கணும். உடம்பு நம்ம ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும். நடந்தா அம்பியா மாதிரி இருக்கணும். மொத்தத்துல நம்ம பிரின்சிபால் மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு வேணும்னா மூஞ்சி உங்கள மாதிரி இருக்க கூடாது, என்ன மாதிரி இருக்கணும். ஏய் முரளி. ஹலோ. இப்ப எப்படி இருக்கீங்க? ஓ ஐ அம் ஓகே, நோ ப்ராப்ளம். நேத்து மயக்கம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. Thank you very much. இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ்? நான் என்னங்க அப்படி பெரிய உதவி பண்ணிட்டேன்? காலையில இருந்து நான் உங்களை பார்த்து இதை சொல்லணும்னு நினைச்சேன். நான் கூட காலையில இருந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, see you முரளி. ஏண்டா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற? சரி உன் கேஸ சொல்லு. வந்து இதெல்லாம் வெக்கப்படக்கூடாது. இப்ப நீ வெக்கப்பட்டன்னு வச்சுக்கா, வெக்கப்படாத எவனாவது கிளியை கொத்திக்கிட்டு போயிடுவான். காதல் விஷயத்துல மாத்திரம் மனசுல இருக்கிறத டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு சொல்லிடணும். சரி சரி சீக்கிரம் சொல்லு, 2 நாள் வேலை இல்லாம இருக்கேன்.
நம்ம கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணு நான். யார் அது? டேய், சத்தியமா நீ நினைக்கிற பொண்ணா இருக்காது. டோன்ட் வரி. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. குழந்தைங்க எத்தனை? டேய் 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 டேய், இந்த காலத்துல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாண்டா பொண்ணுங்களை லவ் பண்ணணும். பேர் என்ன? ராணி. நம்ம ராணி நல்ல பொண்ணு தான், ஏற்பாடு பண்ணிடலாம். டேய் அவளை நான் எப்படியாவது லவ் பண்ணும், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா. டேய், எப்பவுமே உன்னை மட்டும் தெரிஞ்சுக்க முடியல. பொண்ணுங்க நோட் புக்கை திறந்தா கமலஹாசன் ரஜினிகாந்த் போட்டோ தான் வச்சிருக்காங்க. ஏன் அவ்வளவு பேசுற? நம்ம பாமா இருக்கால, ஃபைனல் இயர் பண்றாள, அவ உடம்பு பூரா அம்ஜத் கான் போட்டோ பச்சை குத்தி வச்சிருக்கா. அந்த பொண்ணு உடம்புல பச்சை குத்து இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அம்ஜத் கான் என்கிட்ட சொன்னார். அதனால நீ ஹீரோ ஆயிடுற. ஹீரோ? நானா? இந்த காலத்து ஹீரோங்க என்ன பண்ணிடுறாங்க? மிஞ்சி போனா டூயட் பாடுறாங்க, இல்ல ரோட்ல பொண்ணுங்க தனியா நடந்து போகும்போது எவனாவது கையை பிடிச்சா அவனை போட்டு வச்சு ஹீரோ ஆயிடுறாங்க. அதே செட்டப்ப நம்மளும் பண்ணி நம்ம மூஞ்சியை நோட் புக்ல வர வச்சிடுவோம். என்ன நாளைக்கு நீ ராணி மேல உரசற, அவ உன் மேல பாயறா, இவன் உங்க 2 பேர் மேலையும் பாயறா. நீ பாஞ்சி, அவ பாஞ்சி, இவன் பாஞ்சி, பாஞ்சி 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 ஃபைட் பண்ணி கடைசி குத்துல நீ விழுந்துரு. இவன் வந்துட்டா கதை மாறிட வேணாம். நாளைக்கு நம்ம ராணி போற பஸ்ல போறோம். டிக்கெட் வாங்கிட்டு உங்க 2 பேருக்கு மட்டும். ஹலோ. உங்க ஃப்ரெண்டா? ஆமா. கிளாட் மீட் யூ. கிளாட் டு மீட் யூ. கிளாட் டு மீட் யூ. என்னடா சதி திட்டமா? ராணி பக்கத்துல உட்கார்ந்துருக்குது யார் தெரியுமா? என் லவர். அவளை உரசி இருந்தா என் நிலைமை என்ன வருது? நல்ல நேரத்தை காலம் வர விட்டுட்டானே, இப்ப என்னடா பண்றது? கவலைப்படாத, வில்லனை மாத்திடுறேன். தம்பி, அந்த ஓரமா போய் உட்காரு. கரடி, இங்க வா. அந்த முன் சீட்ல உட்கார்ந்து இருக்காளே ராணி, அவ மேல போய் உரசு. என்ன தருவ? இறங்க ஒன்ன உத தருவேன். சொன்னதை செய்டா. கரடி, நீ உரச வேண்டியது ராணி, பக்கத்துல இருக்கிறது இல்ல. ஜாக்கிரதை. சரி சரி, கரெக்டா பண்ணுவானா? சாப்பிட்ட பண்ணுவான். என்னங்க நீயா? அங்க இருந்து பாத்துனா ஒண்ணு மாதிரியே இருந்துச்சு, அதான் பாட்டு போலான்னு வந்தேன். வரட்டா? அண்ணனா? ஆமா. ஏண்டா பக்கத்து சீட்ல இருக்கிறது என் தங்கச்சிடா. மச்சான், மை பிரதர் தான். மை பிரதர். அப்ப எனக்கு ஒரு ஐடியா சொல்லண்டா. ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட வேண்டியதுதான். எனக்கு லவ் லெட்டர்லாம் எழுத தெரியுது. அதை எழுதுறதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. உக்கார். பேப்பர் பேனா எடு. புள்ளையா சொல்லி ஒண்ணு போடு. எழுது. என் கண்ணுக்குள் கனவாக இருக்கும் என் ஆசை ராணியே. நல்லா இருக்கா? நல்லது இருக்கு. ஒரு சீட்டு பிடிச்சா இன்னும் நல்ல ஐடியா கொடுப்பேன். ஏய், என்ன பண்ற? பக்கத்துல நாயர் கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வாங்கிட்டு வா. நானா? நீதான். போயிட்டு வா, சீக்கிரம் யோசனை பண்ணி வைக்கிறேன். நேரம் தாண்டா. உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் எண்ணம் முழுவதும் இனிப்பாக இருக்கின்றது. கண்களை மூடினால் உன் நினைவுதான், கண்களை திறந்தால் என் எதிரில் நிற்க மாட்டாயா என்கின்ற ஏக்கம். ஏக்கம், ஏக்கம். ஆமா, பிரியாணி சாப்பிடணும்னு தான். எழுதிட்டியா? கரெக்டா எழுதிட்டியா? அப்புறம் நீ ஒண்ணு பண்ண, எனக்கு ரொம்ப பசிக்குது, மூடு டைவர்ட் ஆகுது. கரெக்ட் பண்ணிக்கலாம்னா இந்த அமிதா ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய் சிக்கன் பிரியாணின்னு கேளு. ஆனா பார்சல் பண்ணும்போது லைட்டா சில்லி சாஸ்ன்னு சொன்னா தான் போட்டு கொடுப்பான். போயிட்டு வாங்கிட்டு வந்துறியா? நானா? நீதான்டா. அப்படியே வெளியே வரும்போது ஒரு பான், மிட்டா பான், ஜர்தா இல்ல, 120 இல்ல, ஸ்வீட் பீடான்னு கேளு. ஓகே? என்ன பாக்குற? சூடா இருக்கா? உன்னை பீடா வாங்க சொன்னது ஏன் தப்பு. தட்ஸ் மை மிஸ்டேக். நோ ப்ராப்ளம். எழுது. எழுது, மூடு வந்துருச்சு. எழுது. வாழ்வு என்று ஒன்று மட்டும் இருந்தால் அது
ஒன்று மட்டும்தான். இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ எனக்குத்தான், நான் உனக்குத்தான். என் காதலை மட்டும் நிராகரிக்காதே கனியே. எழுதிட்டியா? அப்படியே கீழே இப்படிக்குன்னு போட்டு உன்னையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் காதல் வாத்தியார் ஆர் சீனிவாசன் எழுது. அது ஒண்ணு இல்லடா, கல் பட்சம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேய் ஒண்ணு பண்ற, இப்ப போய் அவளை கூட்டணும் வாடா. உனக்காக பேசு, நான் அவளை செட்டப் பண்ணிடுறேன். நேரம் தாண்டா, நேரம் வீணாயிட்டு இருக்கா. நீ இந்த லெட்டரா எவ்வளவு சீக்கிரம் அவகிட்ட கொடுக்குறியோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை லவ் பண்ணுவான். எங்க அவனை காணோம்? நேரம் கையில கொடுத்துருப்பான். முறுக்கு காணோமே. ஏமாத்திட்டான். ஃபாதர் லாரன்ஸ் வீடு தானே? ஆமா, உள்ள இருக்கு. தேங்க்ஸ். கொஞ்ச நேரத்துல வர போறா. நீ எங்க இருக்கன்னு தேட போறா. அப்படி எழுதிருக்கேன்டா. எவ்வளவு நேரம் யோசிச்சேன். சிகரெட் பிடிச்சதுக்காக சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், தண்ணி அடிச்சேன். என்ன விளையாட்டா? அதான் எதுவும் நடக்க போறது இல்லையே. நான் தான் அவளுக்கு லெட்டர் கொடுக்கல. ஏண்டா? நான் லெட்டர் எடுத்து நான் வீட்டுக்கிட்ட போனேன். அவளை பார்த்து தான் என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவள் லெட்டர் கொடுக்க என்ன போட்டு அடிக்கிற? சொல்லிருக்கணும்ல. கை நடக்கிற பசங்க ஏன்டா அந்த வேலைக்கு வரீங்க? அதுக்கு பார்த்தா இன்னொரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். அதை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்ல. அதோ பாரா, நல்ல சொல்லணும். எருமகடா வருது. அதுவும் டெல்லி எருமடா. ஹலோ காதல் வாத்தியார். சக்கியமா? சக்கியமா டெல்லி எரும. நம்ம பையனை தெரியுமா? பாத்துருக்கீங்களா? நம்ம பையனா? பார்த்தது இல்லையே. எங்க கிளாஸ் பக்கம் வந்தா தானே. தினமும் எப்படி நடக்குது? சரி 4 ஷோ. அப்ப ஹீரோ ஆயிடுவீங்க. நம்ம பயலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம ராணி இருக்கா இல்லையா? ஆமா, நம்ம ராணி. பெரிய ஒரு பேச்சு சொன்னாரு. நம்ம ராணி அது எதிர்க்க வந்துகிட்டு இருக்கோம். அது புஸ்தகத்தோட வரும். நீங்க நைஸா போய் ஒரு முட்டி முட்டி புஸ்தகத்தை கீழே தள்ளிட்டீங்கன்னா அதை எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து அவர் வேற வேலை பண்ணிக்குவாரு. இவ்வளவுதானா? இப்ப பாரு, ஒரே முட்டை முட்டி தள்ளிட்டு நான் தேட்டருக்கு போயிடுறேன். ஐயோ, பாத்து வரக்கூடாது. எரும மாடு. சாரி, இடம் சின்னது. கோச்சு புண்ணியம் இல்ல. நான் வரட்டுமா? இடியட். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த புக்ல ஒரு லெட்டர் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல கிழிச்சு போட்டுருங்க. தயவு செஞ்சு யார்கிட்டையும் காட்டி கொடுத்துறாதீங்க. நான் உன்னை என் இதயத்தில் வைத்து நேசிக்கிறேன். உன் நினைவுகள் என் நெஞ்சில் அரும்புகளாக, முட்டுகளாக, மலர்களாக பூத்து குலுங்குகின்றன. உன்னுடைய பதிலுக்கும் உன்னுடைய வரவுக்கும் என்னுடைய இதய வாசல் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது. இப்படிக்கு என்று முன் முரளி. குட். இது உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் தானே? வந்து Shut up. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா மேடம், நான் தான் எழுதினேன். உன் தங்கச்சி ஒருத்தர் இந்த காலேஜ்ல படிக்கிறான்னு வச்சுக்க. அவளுக்கு எவனா ஒருத்தன் லவ் லெட்டர் எழுதுனா அப்ப நீ என்ன நினைப்ப? உன்ன மாதிரி 2 ரோப்ஸ் அந்த காலேஜ் விட்டு விரட்டினாதான் இந்த காலேஜே உருப்படும். ஹாஸ்டல்ல இருந்துட்டு யார் உன்னை இப்படி எல்லாம் தூண்டி விடுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க எல்லாம் என் கையில சிக்கத்தான் போறாங்க. அப்ப அந்த பெரிய மனுஷங்களை எப்படி கவனிச்சுக்கணுமா நான் கவனிச்சுக்கிறேன். ராணி, நீ போ. நான் உனக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கேங்கிறத நாளைக்கு நோட்டீஸ் போர்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்க. மேடம், யூ கேன் கோ. ஏண்டா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை தள்ளிட்டு போனியே,
வேற இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஆர்டினரி மேட்டரா இருந்தா சொல்லி இருப்பேன். நடந்தது அடன்ஸ் மேட்டர். சொல்லி உன் வயிற்றுச்சல என் கொட்டிக்கணும். விடுறா. ஏய் இங்க பாரு. ஏய் குருவி, எனக்கு என்ன கடைசி பீரியட் கட்டா? உண்மைதான். முரளி, முரளி, என்னடா? நம்ம காலேஜ்ல படிக்கிற தர்ம ஃபிங்கர் போஸ்ட் பக்கத்துல இருக்கிற ரோட்ல வர போற பொண்ணுங்களை எல்லாம் கட்டி பிடிச்சி கலாட்டா பண்ணிட்டு இருக்காண்டா. நம்ம ராணி அந்த பக்கம் தனியா போறத பார்த்தேன். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் போடா. It's not a joke. If you want to kiss me, darling, come to my home. ராணிடா, இவளை மட்டும் இன்னைக்கு நான் கிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு 25 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறேன். ராணி, இன்னைக்கு மட்டும் உனக்கு துணையா உங்க வீடு வரைக்கும் வரேன். ஏன் எதுக்குன்னு கேட்காத ப்ளீஸ். முரளி, இப்படியே கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு போலாமா? அதுக்கு தானே போலீஸ் நாய் மாதிரி என் பின்னாடி சுத்திட்டு வர. அதுக்காக இல்ல ராணி, நீ வர வழியில ஏதோ ரவுடி பசங்க நின்னுட்டு போற வர பொண்ணுங்களை கட்டி பிடிச்சி கலாட்டா பண்ணிட்டு நான் கேள்விப்பட்டேன். நீ அதே வழியே வர விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஷட் அப். நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? நீயே ஒரு ரவுடி, நீ மத்தவங்கள பார்த்து ரவுடின்னு சொல்றியா? பொம்பளைங்க பின்னாடி சுத்துற டர்ட்டி ராஸ்கல் நீ. ஏன் முன்னாடி மட்டும் நல்ல வேஷம் போடுறியா? மரியாதையா இன்னில இருந்து என் பின்னாடி சுத்துறத விட்டுரு. ஏய் சுமதி, என்னாச்சுடி? ஏடி அழற? சொல்லுடி. நான் இந்த பக்கமா வரும்போது நம்ம காலேஜில் படிக்கிற தர்ம என்ன கட்டி பிடிச்சு hydrogen chloride and chloride salts. The chemical name of hydrochloric acid is hydrogen chloride. In 1658, a scientist by name Glauber combined common salt with strong sulfuric acid to get a gas which, when dissolved in water, yielded hydrochloric acid. போன வாரம் என் வளையலுக்கு மெருகுப்பட கொடுத்திருந்தேன். ரெடியாச்சா? ரெடியா இருக்குமா? எடுத்துட்டு வரேன். இந்த செயின் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அந்த கொலுசு எடுப்பா. என்னடி பாக்குற? ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த கொலுசு உன் காலுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். அழகாத்தான் இருக்கும். இத மட்டும் என் கால்ல கட்டிக்கிட்டு ஜல் ஜல்னு நடந்து போனா நம்ம காலேஜ்ல படிக்கிற அத்தனை பசங்களும் என் முன்னாடி மரியாதையா தலை குனிஞ்சு நடப்பாங்க. ஏண்டி? என் காலை பாக்கதான். இரு முதல்ல இந்த கொலுசு விலையை கேட்போம். இந்த கொலுசு என்ன விலைப்பா? 350 ரூபாமா. ஐயோ, எங்க ஃபாதருக்கு வர வருமானத்துல இதெல்லாம் வாங்க முடியாதுப்பா. வேணா வாங்கிக்க, நான் பணம் தரேன். வேண்டாமா? அப்புறம் உன் கடனை கட்டுறதுக்கு நான் ஒரு புருஷனை கட்டிக்க வேண்டி வரும். கொலுசுல ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். டைம் ஆச்சு, வாங்கி போலாம். இந்தப்பா. என்ன சார் வேணும்? எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன? எனக்கு ராணியை பார்க்கணும் போல இருக்கு. அப்படியா? இப்ப மணி 10 தான் ஆகுது. நீ நேரா வீட்டுக்கு போ, போய் கதவு தட்டு. அவங்க அப்பா வருவான். சார், ஐ வாண்ட் டு see your daughterன்னு சொல்லு. பெட்ரூம்ல தான் இருக்கா, நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. போய் ஜாலியா உட்காந்து 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு என்ன மூஞ்ச பத்தியா? ஏண்டா படிக்க விட மாட்டேங்கிற, தூங்க விட மாட்டேங்கிற? சீ, தூங்குடா.
இல்லடா, அவளை பார்க்காம எனக்கு தூக்கம் வராது. ஒரு வேலை பண்ணலாமா? அவ வீட்டு பக்கமா நடந்து போலாம். ஏன் நல்ல நேரம். அவ ஜன்னல் கிட்ட படிச்சுட்டு இருந்தா அப்படியாவது அவன் முகத்தை பார்த்துட்டு வந்துடல. ப்ளீஸ் வாடா. இந்த அரை டிக்கெட் பசங்களுக்கு இனிமேல் ஐடியாவே கொடுக்க கூடாது. இவனுக்கு காதல் பண்றதுக்கு ஏன் தூக்கத்தை கெடுக்கிறானுங்களே. இதோட 3 தடவை சுத்தியாச்சு. இனிமே நம்மளால முடியாது. வா ஹாஸ்டலுக்கு போலாம். அவ எப்படியும் இந்த வீட்டுக்குள்ளதானே இருப்பா. ஏதாவது பைப்பு பிடிச்சி அவ பெட்ரூம்குள்ள போய் தூங்கிட்டு இருக்க அவன் முகத்தையாவது பார்த்துட்டு வந்துடலாம்டா. என்னடா சொல்ற சீனு? சீனு, டேய் சீனு. மாதிரி எகிரி குதிக்கிறேன் நானே. அவனை ஒன்னும் தடுத்து நிறுத்தவே முடியாது. மணி வேற ஒன்னாச்சு. குச்சிருப்பா நேரம் மாட்டிக்கிட்டே இருப்பான். உள்ள கட்டி வச்சு சாப்பிட்டு இருப்பானுங்க. ஐயோ, போலீஸுக்கு வேற போன் பண்ணிருப்பானுங்களே. ஏன்டா முரளி, வீட்டுல வாங்குறது பத்தாதுன்னு போலீஸ்காரங்க வேற உன்னை முட்டி தட்டணுமா? இது உனக்கு தேவைதானடா? டே, உண்மையை சொல்லிருப்பானா? பின்ன வாங்கின உண்டியில எல்லாம் வாத்தியார் பண்ண வேலைன்னு சொல்லிருப்பான். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு வருவானுங்க. ரூம் உள்ள வந்து பேண்ட் தூக்குடான்னு சொல்ல போறானுங்க. வேற வழி இல்ல, தூக்கித்தான் ஆகணும். முட்டி தட்ட போறானுங்க. நாளைக்கு காலேஜுக்கு நம்ம 2 பேரும் நொட்டி தாட்டா போகணும். வரும்போது ஒவ்வொருத்தரும் காதல் வாத்தியாரா வாங்கன்னு சொல்லுவானுங்க. இப்ப போனா நொட்டி வாத்தியார்னு சொல்ல போறான். இது எனக்கு தேவைதானாடா? வரமாட்டான். மணி 3 ஆச்சு. சத்தியமா வரமாட்டான். அவர் எங்க வெளியே இருந்தா தானே வர்றதுக்கு. அவர் தான் உள்ள அமைக்கிருப்பாங்கல்ல. அடுத்து எவன்டா இன்னொருத்தன்னு என்னையும் அமுக்கிறதுக்கு புறப்பட்டு இருப்பாங்க. ஜீப் இருந்திருக்காது. காலையில வருவாங்க. அவரை விலங்கோட கூட்டிட்டு வந்து, டாய் எவன்டா அவன் சீனிவாசன் கேட்ட உடனே இவன் தாங்க ஆர் சீனிவாசன் இன்ஷியலோட சொல்ல போறான். என்னையும் அமைக்கின்னு புறப்பட்டுருவாங்க. ராத்திரி எல்லாம் அவருக்கு விழுந்திருக்கும். பகல்லாம் நமக்குத்தான். டேய் முரளி, சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடி வேண்டாம். டேய், அந்த யூனிஃபார்ம் பீப்புள கொஞ்சம் டிலே பண்ணி கூட்டின்னு வாடா. வந்துட்டமா. அம்மா காபி சாப்பிடுங்க.
அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என் கால இந்த ஒத்த கொலுசு யார் கட்டினது? உங்க கால்ல நீங்க தான் கட்டிருக்கணும், வேற யாரு கட்டுவாங்க? இல்ல, பொய் சொல்லாத. நேத்து ராத்திரி நான் படுக்கும்போது நிச்சயமா என் கால்ல கொலுசு இல்ல. இங்க வந்து யார் கட்டுவாங்க? நீ தான் கட்டிருக்கணும். 25 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் நானே, எப்படிமா வெள்ளி கொலுசை வாங்கி உங்க கால்ல கட்ட முடியும்? அப்ப வேற யார் கட்டிருப்பா? பேபி சாஸ் வந்து கட்டிட்டு போயிருக்கோம். முதல்ல வந்து குளிங்க. கொலுசு கட்டிட்டு போற பேய் பிசாசு ஏன் ஒத்த கால மட்டும் கட்டிட்டு போகுது? டேய் ராணி விட்டு போயிட்டலாமா? எடுக்கொள்ள வாடா, என்ன விட்டுருப்பா. நேத்து ராத்திரி பூரா பட்ட அவஸ்தை எனக்கு தெரியும். ஒன் மேன் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், லட்டிக்கடா பாத்துக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு தேவைதானாப்பா? நீ எங்க வேணா போய்க்க, எங்க வேணா வந்துக்கோ, என்ன மட்டும் கூப்பிடாத. நீ போய்க்கா. அப்பாடி, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ஆர் சீனிவாசன் ராணி வீட்டுக்கு போகல, ஹாஸ்டல்ல தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிடணும். ராணி, என்ன மன்னிச்சுக்க, நான் தெரியாம வந்துட்டேன். நான் உன்னை பார்க்கணும் தான் இந்த நேரத்தை வந்தேன். சத்தம் போட்டுறாத, நான் போயிடுறேன் ப்ளீஸ். இது எதுக்கு? இன்னைக்கு நீ இதை எடுத்துட்டு போ. ஏன்? இல்லைனா நாளைக்கு நீ வரமாட்டியே. கசங்காமல் தழுவுங்கள் கண்மணி பூக்களே, கசங்காமல் தழுவுங்கள் கண்மணி பூக்களே. தந்தன
வசந்த மொழி பேசி நந்தவனம் கொலுசு அணிந்து அசைந்து நடந்ததே என்ன ஒரு வேதனை சோதனை மொத்தம் ஒரு சாதனை மன்மத ஓடங்களே மந்திர பாடுங்களே கண்களுக்கு ஒரு தந்தி அடிக்கடும் சம்மதம் சொல்லுங்களே உன்னழகு பேரை உச்சரிக்கும் வேளை எச்சிலுக்குள் பாலும் தேனும் சேர்ந்து போருதே நித்தம் ஒரு கேளிக்கை வேடிக்கை வாலிபத்தின் வாடிக்கை மன்மத ஓடங்களே மந்திரம் பாடுங்களே பெண்களுக்கு ஒரு தந்தி அடிக்கணும் சம்மதம் சொல்லுங்களே கசங்காமல் தழுவுங்கள் கண்மணி பூக்களே கசங்காமல் தழுவுங்கள் கண்மணி பூக்களே மன்மத ஓடங்களே மந்திரம் பாடுங்களே பெண்களுக்கு ஒரு தந்தி அடிக்கணும் சம்மதம் சொல்லுங்களே ராணி முடிச்சுன்னு உத்தமர் தெரி போலாமா லாஸ்ட் வீக் உன்னுடைய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை பார்த்தேன். ஏதோ லேட்டஸ்டாக நடந்த டெஸ்ட்டில் ஏதோ ஒரு 1 or 2 மார்க்ஸ்லேயும் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கிறதாக அவர் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னார். அது நான் வந்து வேணா உனக்கு ஒரு டியூஷன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோமா? அதெல்லாம் வேண்டாம் ஃபாதர், நானே படிக்கிறேன். நல்ல ரேங்க் வாங்கினா தானே நல்லபடியா. டைம் ஆச்சு, எனக்கு சர்ச்சுக்கு வேற போயாகணும். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். யார்ப்பா நீ? வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு வரேன். நான் தான் ஃபாதர். வெள்ளிக்கிழமையா? நான் பார்த்ததே இல்லையே. பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்பேன். ஓ ஐ சி. இனிமே ஃப்ரண்ட் பெஞ்சிலேயே வந்து உட்காரு. ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். என்னம்மா, என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் முரளி மனோகரி இல்ல, அவ வீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வாங்க வரதா சொல்லியிருந்தேன். அப்படியா? அந்த முரளி மனோகரிங்கிற அவ்வளவு கெட்டியா இருப்பாமா? வெரி இன்டெலிஜென்ட். ஐ சி. அப்படின்னா வாய, 2 பேரும் போய் பார்த்து வருவோம். வேண்டாம் ஃபாதர், அவ வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. பரவாயில்லம்மா, என்ன கூட டாக்டர் டெய்லி கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நீங்க சொல்லிட்டாங்க. நாளைக்கு நடங்க ஃபாதர். நானும் அவளும் காலேஜ் விஷயமா எவ்வளவோ பேசுவோம். உங்களுக்கு போர் அடிக்கும், லேட் வேற ஆயிடும். நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ஃபாதர். அப்படின்னு சொல்றேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரமா வந்து. ஓகே ஓகே. ஹாய் ராணி, ஓகே. எங்க நீ வராம போயிடுவேன்னு நினைச்சேன். நான் இப்ப வராம இருந்திருந்தா நீங்க ஃபாதர் முன்னாடியே வந்து என் கையை பிடிச்சி இழுத்துனாலும் இழுத்திருப்பீங்க. ஐயா தைரியத்தை தந்துட்டா சரிதான். எவ்வளவு தைரியம் இருந்தா வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போவேன்னு பொய் சொல்லுவீங்க. இத பார், பொய் சொல்லாம இந்த உலகத்துல எவன் கார் வச்சிருக்கான்? நீ மட்டும் நான் உண்மையா சொல்லிட்டா வந்திருக்கேன். நான் என்ன ஒரு பொய் தானே சொன்னேன், அதுக்கு என்ன தண்டனை? சைக்கிள் வந்துச்சு. ஐயோ, சைக்கிள் வந்துச்சு. சைக்கிள் வந்துச்சு. சைக்கிள் வந்தா என்ன எது கட்டி பிடிக்கணும்? அதனே சைக்கிள் வந்து ஒன்னது கட்டி பிடிக்கணும். கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா விட மாட்டீங்களே. ஐயோ, என்னாச்சு? ரத்தம். உன்னை பாத்துட்டு சைக்கிள் ரிப்பேர் பண்ணானா ஸ்போக்ஸ்ல வரல விட்டேன், அதான் காயம். இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சுதா உடம்பெல்லாம் பிளேடால கீறிட்டு வந்திருப்பனே. டேய் சோமு,
நீயோ என்ன வேலை தேடிக்கல, சீனுவோ ரொம்ப கஷ்டப்படுறான். நீ ஏன்டா அவன்கிட்ட போய் 200 ரூபாய் கடன் கேட்ட? பீட்டர், கடன் கேட்டது எனக்காக இல்ல, வேற யாருக்கு? உங்க ஃபாதருக்காக. ஃபாதருக்கா? நீ என்ன சொல்ற? ஆமா பீட்டர், உனக்கும் ராணிக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இந்த மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாரு. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு சொன்னேன். எனக்கு ராணிக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் கடன் கேட்டிருக்கீங்கல்ல? எஸ், அதுக்காகத்தான் கேட்டேன். அப்படின்னா உங்களுக்கு வர்ற வருமானத்துல எங்க 2 பேரையும் படிக்க வைக்க கஷ்டப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். எதையாவது நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாதே பீட்டர். ஃபாதர், உங்களுக்கு ஒரு மகன் மகள்ங்கிற பொறுப்பு இருக்கிற மாதிரி எனக்கும் ஏன் தங்கச்சி ஏன் ஃபாதர்னு வாழ்க்கையில சில பொறுப்புகள் இருக்கு. இதே கஷ்டம் உங்களுக்கு நீடிச்சதுன்னா நாளைக்கு என் தங்கச்சியோட படிப்பு அதனாலதான் ஃபாதர், இன்னையிலேருந்து நான் காலேஜுக்கு போக போறதில்ல. தங்கச்சி மட்டும் நல்லா படிக்க வைங்க. பீட்டர், கவலைப்படாதீங்க ஃபாதர், நான் ஆம்பளை பிள்ளை, எனக்கு கையும் காலும் நல்லா பலமாவே வளர்த்து கொடுத்துருக்கீங்க. ராணி பொம்பளை பிள்ளை, அவளுக்கு உங்களையும் என்னை விட்டா இந்த உலகத்துல வேற யாரும் இருக்கா? அதனாலதான் சொல்றேன், நீங்கள் நானும் சேர்ந்து அவளை நல்லா படிக்க வைப்போம், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம். பட் பீட்டர், நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. ஐ எம் சாரி ஃபாதர், இந்த விஷயத்துல மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஓஹோ, நீங்க தான் அந்த 3 பெரிய மனுஷங்களா? 3 பேர்னு சொல்லாதீங்க, ஒரு ஆள்னு சொல்லுங்க. யாரு? இவர் தான் ஆர் சீனிவாசன். மேடம் மேடம் நான் சொன்ன மேடம், இதெல்லாம் பிரின்சிபால் காதுக்கு போனா மனசு சங்கடப்படுவாங்கன்னு சொன்னா கேட்டானா இப்ப மாட்டிட்டல்ல. எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பையன், அதுலயும் தங்கமான பையன். நான் ஒழுங்கா தியேட்டர்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். தியேட்டர்லயா? காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆளு தாறுமாற காதலிக்க கத்து கொடுத்து என்ன அநியாயம் பண்ணிவிட்டாருங்க. வேணா 24 நம்பர் ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். எதை படிக்க வந்தானா கட்டளை எழுத வந்தானா? அது மட்டும் இல்ல மேடம், என்னையும் காதல் வழியை சிக்க வச்சு லட்சக்கணக்கா ஹோட்டல்ல செலவு பண்ண வச்சுட்டான். என் காதல் இருக்கிற கம்மல், மூக்குத்தி, நெக்லஸ், ஒட்டியானா எல்லாத்தையும் அடகு வச்சிட்டேன். அதை விட பெரிய காரியம் ஒண்ணு பண்ணாரு. என் தங்கச்சி ஒழுங்கா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதை இன்னொருத்தரோட கூட்டி கொடுத்துட்டாரு. அது காரணம் சீனிவாசன் தான். ஓடி போண்டு யாரு கூட இல்ல, எங்க அண்ணன் கூட தான். ஏன்டா அதே சொல்றேன்? குடும்பத்தையே கெடுத்துட்டான். எனக்கு இங்க காதலிக்க கத்து கொடுத்தாரு, ஆனா எந்த பொண்ணு எனக்கு காதலிக்கல. இவன் யார கேட்டான்னு தெரியுமா மேடம்? அடிச்சு பல்லுகள்லாம் உடைச்சு விடுவேன். தப்பு பண்ணிட்டு அதிகாரம் பேசுறியா? மேடம், இவனை பேச விட்டுறாதீங்க. ஓகே, நீங்க 2 பேரும் போலாம். அப்ப இவரு இங்கே இருக்கட்டும். ரொம்ப குறைஞ்சு போச்சு. எவ்வளவு குறைஞ்சு போச்சு? போன டேர்ம் 80 மார்க் வாங்கியிருந்தேன், இப்போ 50 தான் வாங்கியிருக்கேன். நல்ல வேளை நம்ம 35 அப்படியே இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி மார்க் குறைஞ்சது? படிக்கிற நேரத்துல பாதி நேரம் ஒன்ன நினைக்கிறதுனாலதான். ஹீரோ. அப்போ ஒன்று பண்றேன், நான் படிப்பை நிறுத்திட்டு ஊருக்கு போயிடுறேன், நீ நிறைய மார்க் வாங்கி. ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத, முழு மார்க்கும் மொத்தமா போயிடும். குட் மார்னிங் முரளி. குட் மார்னிங். உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன? அது என்னன்னா, நீ நல்லவனா கெட்டவனாங்கிறத பத்தி தான். திடீர்னு உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு? அது இல்லப்பா, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு எது கிடைச்சாலும் 4 பேரும் பிரிச்சுக்குவோம். இப்ப கூட பாரு, ஒரு சிகரெட் தான் இருந்துச்சு, 4 பேரும் குடிக்கலையா? காலையில இவன் ஒரு பாட்டில் ஜிஞ்சர் வாங்கிட்டு வந்தான், இவன் மட்டுமா குடிச்சான்? எல்லாரும் தான் குடிச்சோம். நீ நல்லவன்னா உங்ககிட்ட ஒண்ணு இருந்தா நாம தானே ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன, குடிச்சுட்டா போச்சு. நான் சொல்லல முரளி நல்லா வந்தானு. ராணி ஏதோ கேக்குறாங்க, கொடுத்துட்டு வரேன், கொஞ்சம் தள்ளி இல்லை. வாங்கிக்கிறீங்களா? ஃபாதர், காலேஜுக்கு நேரமாச்சு, நான் வரேன்.
வாமா. இன்னைக்கு என்ன தேதி? ஜூன் 14th. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாளாச்சே. என்ன சொல்லு பார்க்கலாம். குட் ஃப்ரைடேயா? நோ. சர்ச்ல ஏதாவது ஃபெஸ்டிவலா? நீங்களே சொல்லிடுங்க ஃபாதர். இன்னியோட என்கிட்ட நீ வந்து சேர்ந்து 18 வருஷம் ஆகுது. என்ன பொறுத்தவரை உனக்கு இன்னைக்கு 18வது பிறந்த நாள். என்னோட பர்த்டேயா ஃபாதர்? ஆமா. இன்னைக்கு சாயங்காலம் நீ காலையில இருந்து வந்தப்புறம் உன் பர்த்டேய பிரமாதமா கொண்டாட போறேன். எதுக்கு ஃபாதர் இதெல்லாம்? வருஷம் பர்த்டே கொண்டாட நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? என்னைக்குமே நீ எனக்கு குழந்தைதாம்மா. எப்பவுமே நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதாம்மா என்னுடைய ஆசை. உன் சந்தோஷம் தாம்மா என் சந்தோஷம். இன்னைக்கு என் லைஃப்ல நான் இந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணங்கிறத நான் என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். மறக்கவும் முடியாது. உங்க கையால நீங்க செய்யற ஆசீர்வாதமே நான் ஆயுள் பூராவும் இதே சந்தோஷத்தோட வாழ்ந்துட முடியும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். God bless you. Many happy returns of the day. God bless you, child. வெறும் வாழ்த்து மட்டும் தானா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த அண்ணன் ஓடி போய் கொண்டு வந்துருவான். ஃபாதர், ஒரு 200 ரூபாய் கொடுங்க. ஓஎஸ் தரேன். பாத்தியா என்னமோ நீ சம்பாதிச்சு ஃபாதர் கிட்ட கொடுத்து வச்சது மாதிரி இல்ல கேக்குற. நீயே சம்பாதிச்சு அந்த காசுல எனக்கு என்னைக்கு பிரசன்டேஷன் வாங்கி தரியோ அன்னைக்கு வாங்கிக்கிறேன். வெரி குட். ஓஹோ, நீ அப்படி வரியா? இந்த பாரு, நீ காலேஜ் போயிட்டு வரதுக்குள்ள நானே என் கையால உழைச்சு சம்பாரிச்சு அந்த காசுல உனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கேன் பாரு. பார்க்கலாம். நான் வரேன் ஃபாதர். நான் வரேன். ஓகே, பை. வரம்பா. உங்களுக்கு என்ன வேணும் சார்? இந்த கடையில இருக்கிறதுலயே குயின் எலிசபெத் போடுற மாதிரி பிரமாதமான ஒரு Dress ஒரு 125 ரூபாய்க்குள்ள ஒன்னு எடுத்துக்காட்டு. குயின் எலிசபெத் எங்கேயாவது 125 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போடுவாங்களா சார்? அதே கேட்டேன். அந்த மாதிரியா? இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா பாருங்க. நீ சுத்த, நானே பாத்துக்கிறேன். இந்த Dress நல்லா இருக்க. இது என்ன விலை? 175 ரூபாய் சார். கொஞ்சம் ஜாஸ்தி தான், பரவாயில்ல, பேக் பண்ணு. சார், இது வேற ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. யோ, இது என்ன ஹோட்டலா ஆர்டர் பண்றதுக்கு? எவனாவது கையில காசு இல்லாத ஆர்டர் பண்ணிருப்பான். நான் ஃபுல் பணம் தரையா, பேக் பண்ணு. சாரி சார், இதுக்கு ஏற்கனவே பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அட, என்ன அவங்ககிட்ட பெரிய வம்பா போச்சு. இதெல்லாம் யாரும் ஆர்டர் பண்ணலையா? கிடையாது சார். இது வேணா எடுத்துங்களேன். இது நல்லா இருக்கு. இது என்ன விலை? 10 ரூபாய் ஜாஸ்தி ஆகும். பரவாயில்ல, பேக் பண்ணு. சரி பாரு, பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணோம், பியூட்டிஃபுல்லா பேக் பண்ணு. உன்னை காலையில தனியா பார்க்கணும் தவிச்சிட்டு இருக்கேன். அதான் காலையிலேயே பார்த்து பர்த்டே விஷ் பண்ணிட்டீங்களே. விஷ் பண்ணிட்ட போருமா, பிரசன்டேஷன் கொடுக்கணுமா? பிரசன்டேஷனா? ஆமா, உனக்கு பிடிச்ச கலர்ல ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இதெல்லாம் எதுக்கு முரளி? உனக்காக தான். many happy returns of the day. Thank you முரளி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் மேட்னி ஷோக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ, சினிமாவுக்கா? நான் வர மாட்டேன்பா. எங்க அண்ணன் பார்த்தா கொன்னுடுவான். என்ன அண்ணா அப்பா நீட்டு? அவங்க 2 பேரும் கேட்டா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இத பார், இன்னைக்கு உன் பிறந்த நாள். 2 பேரும் ஜாலியா போயிட்டு வருவோம். யாராவது பார்த்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு முரளி. நான் சொல்றேன்ல. சரி வரேன். என்ன படம்? காதல் படுத்தும் பாடு. இந்த படம் பார்த்து தானே தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். நானும் அதே கேள்வியை தான்டா கேட்க நினைச்சேன். சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்றதை விட எங்கேயாவது ஹோட்டல்ல ரூமை போட்டு ஜாலியா இருக்க வேண்டியது தானே? பார், நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கல. உங்க வேலையை பார்த்து போறீங்களா? எங்கடா போறது? ஒண்ணு பண்ணுவோம், 2 பேரும் தியேட்டருக்கு போவோம். நீங்க ஸ்கிரீன்ல படத்தை பாருங்க, நாங்க உங்களை பாக்குறோம். தம்பி, நாம 2 பேர் சந்திச்சு 1 வாரம் கூட ஆகல, தழும்ப மாறத்துக்குள்ள தப்பு பண்ண பாக்குறீங்களே. ச்சே, வாங்க முரளி. கண்டவன் கூட நான் பேசிக்கிட்டு. இத பாருடா, நாங்க 2 பேரும் தேட தான் போறோம். தைரியம் இருந்தாங்க, வா சந்திப்போம். அடிக்கிறத தவிர மிச்சம் எல்லாம் பண்ணுங்க. ஸ்டமக் கரியுது. டெக்கரேஷன்லாம் எப்படி ஃபாதர்? பிரமாதமா இருக்கு. ஆமா, மணி 5:30 ஆக போகுது. இன்னும் ராணியை காணுமே. ஆமா, காலேஜ் 4:30 மணிக்கு விட்டுடுமே. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? சரி, நீ போய் பார்த்துட்டு வா. நானும் கொஞ்சம் சர்ச் வரலாம் போயிட்டு வரேன். ஓகே. ஹலோ ஹலோ சார், 1 செகண்ட் சார். சார், நெருப்பட்டி இருக்கா? பத்த வைக்க. சிகரெட். நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, வரேன். சார், என்னம்மா? சார தெரியாது? நம்ம காலேஜ்ல படிக்கிற ராணி, அவளோட அண்ணன் தான் சாரு. ஆமா. வணக்கம் சார். வணக்கம். நான் கொஞ்சம் அவசரமா போகணும். எங்க சார் போறீங்க? என் சிஸ்டர் காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு வரணும். உங்க சிஸ்டரை நீங்க அங்க போனா பார்க்க முடியாது. ஏன்? அது வந்து சும்மா. என்னப்பா விஷயம்? நமக்கு எதுக்கு சார் வம்பு? உங்க தங்கச்சி ஒருத்தன் கூட சினிமாவுக்கு போயிருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க அவனை போய் உதைக்க, அவன் ஏன்டா சொன்ன என்ன வந்து உதைக்க, எனக்கு கெட்ட பேர் வருமா வராதா சார்? ரெஸ்பெக்டட் ஃபேமிலி சார். என்ன சொன்ன? என் தங்கச்சி சினிமாவுக்கு போனால?
சார் என் சட்டையை விடுங்க. நானும் அவங்க தங்கச்சி சினிமா கூட்டு போனேன். எந்த தியேட்டர் தெரியுமா? தியேட்டர் ரோகிணி. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா உன் காலை வெட்டிடுவேன். இவன் தங்கச்சி தான் எங்க அண்ணனை எடுத்துட்டு ஓடிட்டான். போனவையா சொல்லாத, பல்ல உடைச்சு விடுவேன். அப்படிதான் சொல்லுவேன். உன்னே விடுவேன். என் தங்கச்சி ராணியை பாத்தியாடா? ஆமா, என் கூட தான் இருந்துச்சு. என்ன சொன்ன? என் பக்கத்துல முரளி கூட இருந்துச்சுப்பா. யாரா முரளி? எங்க காலேஜ்ல படிக்கிறான். எங்கடா அவ? அவன்கிட்ட கேளு. முரளி எங்கடா? ஹாஸ்டல் போயிட்டான். ரூம் நம்பர் என்னடா? 2900. இப்படி கேட்டா சொல்ல மாட்டாரு. 24 24 வந்து பேசுகிறேன். ஏன்டா நான் அவங்கிட்ட போட்டு கொடுத்தா? என் தங்கச்சி உங்க அண்ணனோட ஓட்டுனது அடிக்கடி சொல்றீல்ல, அதுக்கு தான் சொன்னேன். என்னடா சொன்னா? ஐயோ போயிட்டு முரளி எங்கடா? நான் ராணியோட அண்ணன் பீட்டர். வந்தாவது போயாவது மரியாதை சொல்லு. எங்கடா போயிருக்கான்? இல்ல நம்ம காலேஜ் லைப்ரரி இல்ல, அங்க போயிட்டு வரேன்னு இப்பதான் போனான். இவன் அடிக்கிற அடி இல்ல, நம்மள காட்டி கொடுத்துருவானோ? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இங்கு பயிற்சி அளிப்பதின் மூலம் ஒரு பெண்ணை காதலிக்க நேரிடும் போது அவரது அண்ணன் மூலமாகவோ அவரது தந்தை மூலமாகவோ தர்மாடிபட நேர்ந்தால் அதற்கு காதல் நிலையம் எந்த வகையிலும் பொறுப்பல்ல. உன் பேர் என்ன? முரளி. நீதான் அந்த பெரிய மனுஷனா? யாரா நீ? ஏன் கூட எதுக்காக சண்டை போடுற? நானா ராணியோட அண்ணன் பீட்டர். நீங்க வீட்டுக்கு போலாம். நீங்க வீட்டுக்கு போலான்னு. ராணி, என்ன? எங்க போயிட்டு வந்த? ஏன்? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்த? நான் சொல்ல முடியாது. உண்மையை சொல்லு. இன்னைக்கு சினிமாக்கு போயிட்டு வந்தியா? ஆமா. இன்னைக்கு தேதி வர ஊர்ல உனக்கு பீட்டரோட தங்கச்சி தான் பேரு. என்ன தைரியம் இருந்தா எவன் கூட சினிமாக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வருவேன்? அதெல்லாம் இருக்கட்டும். நீ இன்னைக்கு முரளி கூட சண்டை போட்டியா? ஆமா, அந்த ராஸ்கல் என் கையில கிடைச்சான். அவனை பார்த்த உடனே நான் கொண்டு இருக்கணும். நீ எதுக்கு அவரை அடிச்ச? அவனை உயிரோட விட்டேங்கிறதுக்காக நீ சந்தோஷப்படு. உன்னை யார் அவரை போய் அடிக்க சொன்னது? இந்த விஷயத்தை தலையெடுத்துக்கு நீ யாரு? ஆமா, நீ என்ன என் கூட பிறந்த அண்ணனா? இல்ல நீ நானும் ஒரே அம்மா வயித்துல பிறந்தமா? நீ குடிச்ச ஐச்சி பால நான் குடிச்சு வளர்ந்தனா? நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? என்னையே இப்படி சாகடிக்கிற, என்னையே இப்படி சாகடிக்கிற, என்னையே இப்படி சாகடிக்கிற.
ஏன்பா நீ என்ன தவறு செய்த? இத்தனை வருஷமா என்ன உயிருக்குறா நேசிச்சு என்னை வளர்த்து ஆளாக்குன என் ஃபாதரை விட்டு இன்னைக்கு நான் போக போறேன். ஏன் உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன சொல்ற? ஆமா ஃபாதர், உறவுங்கிறது ரத்தத்துலதான் வரணும். நான், நீங்க, ராணி 3 பேருமே இது வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் ஒரு நாடகம், கட்டுக்கதை. சின்ன குழந்தைங்க செப்பு விளையாட்டு விளையாடுமே, அந்த மாதிரி வேடிக்கையான விளையாட்டு ஃபாதர். தப்புப்பா. உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சொந்தக்காரங்க தான். இதே மாதிரி இன்னொரு நிலைமையில ஒருவேளை நீங்க என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்டுட்டா ஃபாதர், அந்த நிமிஷத்தை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால நான் இன்னைக்கு வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன் ஃபாதர். பீட்டர், என்ன மன்னிக்க கர்த்தரை போல நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். நீ இந்த வீட்டுல இல்லனா சத்தியமா என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. ப்ளீஸ் உன் கோவத்தை அடக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வெளியே போகாதண்ணே. பீட்டர், இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நான் சொல்றத நல்லா யோசனை பண்ணி பாரு. ராணிதான் உன்னை கோபத்துல திட்டான்னா நான் என்ன தப்பு பண்ணேன்? பீட்டர், நீயும் அவளை சண்டை போட்டுக்கிட்டு என்னையே இப்படி அழ விடுறீங்க. நீங்க என்ன மகனா நேசிச்சு வளர்த்து உண்மைனா பீட்டர், என்ன ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்புங்க ஃபாதர். God bless you. அண்ணே, நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேங்கிறதுக்காக தானே நீ வீட்டை விட்டு வெளியே போற. நான் எவ்வளவோ சொல்லி நீ கேட்க மாட்டேன்னு என்னை விட்டு நீ போக போறல போ. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்பி வருவ. அப்போ என் காலை புடிச்சுக்கிட்டு தங்கச்சி என்ன ஒரே ஒரு தடவை பாரு நீ சொன்னா கூட உன்னை திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன். போ போ. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க குடும்பத்துல ஒரு சின்ன குழப்பம் உண்டாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ராணி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. சால் இந்த கேம் ஆஃப் லைஃப். பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு. ராணி, நீ போய் காஃபி கொண்டு வா. முரளி, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு அப்பா இல்ல, அம்மா தான் இருக்காங்க. திருச்சியில இருக்காங்க. நான் இப்ப ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். ஆமா, நீங்க ராணியை விரும்புற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? நான் ஊருக்கு போயிருந்தப்ப சொன்னேன். அவங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மிஸ்டர் முரளி, நான் இப்படி எல்லாம் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இது என் பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை. ஒரு தகப்பன் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம். இப்ப நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு என் பெண்ணுடைய வாழ்க்கை பூரா எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் கேட்டேன். பரவாயில்ல ஃபாதர், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ராணியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவளும் அப்படிதான். இந்த விஷயமா நான் ராணியோட அண்ணன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள உங்க குடும்பத்தை நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அப்போ நீங்க ராணியை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கீங்க? ஆமா ஃபாதர், நாளைக்கு நீங்க ராணியை கட்டிக்க சொன்னா கூட நான் தயாரா இருக்கேன். முரளி, வெவ்வேறு 2 மதத்தை சேர்ந்து உங்களை இணைச்சு வைக்கிறது பிரச்சனையே இல்லை ஃபாதர். இவளுக்காக நான் உயிரியை கொடுக்க தயாரா இருக்கும்போது மதம் எங்க மனங்களை பிரிச்சிடாது. நீங்க சரின்னு சொன்னா உங்க மதத்துக்கே மாறி கூட நான் இவ கை நம்ம கல்யாணம் நிச்சயமா வர வரைக்கும். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு இந்த ஒத்த மரத்தடியை விட்டா வேற இடமே தெரியாதா? இந்த ஒத்த மரத்தை பத்தி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதனாலதான் நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணேன். என்ன கதை? என்ன உன்னை மாதிரி 2 காதலர்கள் ஆனா எழுங்க இதே மரத்தடியில அடிக்கடி சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காதலியோட பிறந்த நாள் வந்தது. காதலன் தன் காதலியோட பிறந்த நாளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சான். அவனோட வாட்சை வித்துட்டு அவளோட அழகான கூந்தலுக்கு ஒரு வெள்ளி கூந்தல் வாங்கிட்டு வந்தான். அதே சமயத்துல காதலி தன்னோட பிறந்த நாளுக்கு தன் காதலனுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு யோசிச்சான். அவனோட வாட்சுக்கு ஒரு அழகான ஸ்ட்ராப் ஆகணும்னு நினைச்சான். ஆனா அவ கையில காசு இல்ல. இருந்தாலும் அவளோட அழகான கூந்தலை அறுத்து வித்துட்டு ஒரு புது ஸ்ட்ராப் வாங்கிட்டு இதே இடத்துக்கு வந்தான். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ கையில இருக்க ஸ்ட்ராப்புக்கு அவங்க கையில வாட்ச் இல்ல, அவங்க கையில இருக்க வெள்ளி குஞ்சலத்துக்கு இவகிட்ட கூந்தல் இல்லைன்னு. அப்புறம் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த காதலன் தன் காதலோட தோள் மேல கை போட்டா. அப்புறம் ஆசையோட கிட்ட வந்து அணைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் டூயட் பாடிட்டாங்க.
முத்து மீனாட்சி எங்கண்ணு காமாட்சி ஒத்துக்கிட்டாச்சி வந்து ஒட்டிக்கிட்டாச்சி. முத்து மீனாட்சி எங்கண்ணு காமாட்சி ஒத்துக்கிட்டாச்சி வந்து ஒட்டிக்கிட்டாச்சி. கண்ணுக்குள்ள கண்ண வச்சு நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சு ஒண்ணுக்குள்ள ஒண்ண வச்சா என்னம்மா இன்னும் ஒத்தையில நிக்கிறதா என்னம்மா கொஞ்சம் ஒத்துழைச்சா குத்தம் என்ன சொல்லம்மா. மீனாட்சி இவ கண்ணு காமாட்சி ஒத்துக்கிட்டாச்சு வந்து ஒட்டிக்கிட்டாச்சு. சுடும்போது மேகம் வருமோ மழை மண்ணில் விழுமோ தூரல் விழும்பூமி ஆறி விடுமோ தினந்தோறும் ஆசை விடுமோ உன்னை தொட்டு போல் சேரும் தொகை அல்லவோ இதை தொட்டு தேன் வாங்கும் வேளை அல்லவோ உன்னை தொட்டு போல் சேரும் தொகை அல்லவோ இதில் தொட்டு தேன் வாங்கும் வேளை அல்லவோ. முத்து மீனாட்சி இவ கண்ணு காமாட்சி ஒட்டிக்கிட்டாச்சு வந்து ஒட்டிக்கிட்டாச்சு. முத்து மீனாட்சி இவ கண்ணு காமாட்சி ஒட்டிக்கிட்டாச்சு வந்து ஒட்டிக்கிட்டாச்சு. சேலை கொண்டு ஆடும் சோலை வனமே உருகாதோ காதல் மனமே. மாலை இளங்காற்றே மாலையிடவா உன்னை நானும் வரவா. மலர் கண்ணம் பால் ஊறும் கிண்ணம் அல்லவோ இதன் வண்ணம் பொன் போல மின்னும் அல்லவோ மலர் கண்ணம் பால் ஊறும் கிண்ணம் அல்லவோ இதன் வண்ணம் பொன் போல மின்னும் அல்லவோ. முத்து மீனாட்சி இவ கண்ணு காமாட்சி ஒட்டிக்கிட்டாச்சு வந்து ஒட்டிக்கிட்டாச்சு. கண்ணுக்குள்ள கண்ண வச்சு நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சு ஒண்ணுக்குள்ள ஒண்ண வச்ச என்னம்மா இன்னும் ஒத்தையில நிக்கிறதா என்னம்மா கொஞ்சம் ஒத்துழைச்சா குத்தம் என்ன சொல்லம்மா. முத்து மீனாட்சி அடி கண்ணு காமாட்சி ஒட்டுக்கிட்டாச்சி வந்து ஒட்டிக்கிட்டாச்சி. முத்து மீனாட்சி அடி கண்ணு காமாட்சி ஒட்டுக்கிட்டாச்சி வந்து ஒட்டிக்கிட்டாச்சி. நமது பங்கில் இருக்கும் ராணிக்கும் திருச்சி புனித வளவனார் பங்கைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி சிவகாமி இவர்களின் மகன் முரளி என்கிற லாரன்ஸுக்கும் கல்யாணம். இது முதல் ஓலை. இந்த கல்யாணத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் தந்தையிடம் தெரிவிக்கவும். ஐயா யாரது? கும்பிடுறேனுங்க, உள்ள வரலாங்களா? வாங்க. ஆஹா, என் பேரு தம்பி துரைங்க. ஐயா தான் இந்த கோயிலுக்கு சாமியாருங்களா? ஆமா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லைங்க, தம்மா தூண்டு விஷயம். இப்ப உங்ககிட்ட வளருதுங்களே ராணி, அது எங்க பொண்ணு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 18 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சர்ச்சு வாசல்ல நான் தாங்க அதை போட்டு போனேன். அப்ப அந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்தே இருந்துச்சு. அதனால தாங்க அப்படி செஞ்சேன்.
இப்ப அந்த குழந்தைய கூட்டு போலான்னு வந்திருக்கிறேங்க. ஆனா ஒண்ணுங்க, அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதுல 10 பைசா பாக்கி இல்லாம கொடுத்துட்டாவும் கூட்டு போவேன். என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. மரியாதையா எழுந்துச்சு வெளியில போயிடுங்க. இல்லன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். பண்ணுங்க, யாரு வேணாங்கிறது? ஏங்க இதெல்லாம் பாருங்க, இது ராணி பிறந்த பர்த் சர்டிபிகேட். இங்க பாருங்க, கார்பரேஷன்ல சீல் குத்தி ஸ்டாம்ப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கான். அடுத்து இது போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்களா உங்க கைப்பட எழுதி கொடுத்தது. பெத்தவங்க எப்ப கேட்டாலும் சட்டப்படி குழந்தைய ஒப்படைச்சிடறேன்னு சொல்லி இத போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கினேன். இதெல்லாம் இல்லாமல நான் கேக்குறேன். எங்க பெரிய மனுஷங்கிட்ட நான் என்னங்க பொய்யா சொல்ல போறேன்? எத்தனை சர்டிபிகேட் கொண்டு வந்தாலும் சரி, இத்தனை வருஷமா நான் வளர்த்த ராணி என் பொண்ணு இல்லைன்னு போயிடுமா? வளர்த்த பாசத்துல நீங்க சொல்றீங்க, ராணி அவங்க அம்மாவை பார்த்து பெத்த பாசத்துல ஓடியாந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி அவ நிச்சயம் செய்ய மாட்டா. ஏன்னா நான் அவளை அப்படி வளர்க்கல. பெத்தவ என் தங்கச்சிங்க பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். வீட்டுக்கு கூட்டு வரலாங்களா? உண்மையிலேயே ராணியை பெத்தவங்க அவங்களா இருந்தா நிச்சயமா எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வந்து அவங்க ராணியை பார்க்கலாம். இப்ப நீங்க போகலாம். அப்படி சொல்லிட்டீங்களா? சுத்தம். ஃபாதர் வாங்க. என்னதான் இருந்தாலும் உங்க நல்ல மனசு யாருக்குமே வராது ஃபாதர். என்னடா அங்க கோவமா பேசிட்டீங்களே, என்ன ஆகுமோன்னு பயந்தே போயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். தங்கச்சி, ஐயாவை பார்த்தா அப்படியே இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறாரு. அவரு புண்ணியத்தை எல்லாமே நல்லதா நடக்கும். உட்காருமா, உட்காரு. ராணி, உன்னை பார்க்கத்தாமா வந்திருக்காங்க. நெல்லுங்க ஃபாதர். நீங்க இருந்து நாங்க யாருன்னு பாப்பாவுக்கு சொன்னாதானே எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன விஷயம்னு அதுக்கு தெரியும். யாருமா நீங்க? பாத்தீங்களா, அதுவாயாலேயே அம்மான்னு சொல்லிருச்சு. நாங்க சொல்லியா கொடுத்தோம். இதுதாங்க ரத்தான்றது. யாரு இவங்களா? என்ன சொல்றாங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. ராணி, அம்மாடி, இவங்கதான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா. அவங்களுக்கு நான் அண்ணன், உனக்கு நான் மாமன். இதெல்லாம் என்ன ஃபாதர்? புதுசா என்னென்னமோ சொல்றாங்க. ராணி, நான் உன்னை வளர்த்தேங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி அந்த அம்மா உன்னை பெத்தவங்க தாங்கிறது உண்மைதாம்மா. ஆமாமா, நீ பச்சை மண்ணா இருந்தப்ப உன்னை தூக்கியாந்து கோயில் முன்னாடி போடலன்னா இன்னைக்கு உன்னை உயிரோட பார்க்க முடியாதுமா. அப்படின்னா இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க ஃபாதர்? இத பாருமா, அதையெல்லாம் நான் விளக்கமா சொல்றேன். நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேக்குறீங்களா? சொல்லுமா. வெளியில போங்க. புரியல? கெட் அவுட். எஸ், வெளிய போங்க. நான் இந்த வீட்டை விட்டு ஒரு அங்குலம் கூட வெளியே வர மாட்டேன். நீங்க யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ப்ளீஸ் வெளியே போயிடுங்க. இத பாருமா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. கடல் மாதிரி வீடு இருக்கு, கப்பல் மாதிரி கார் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் என் கால்ல முள்ளு குத்துனா தன் கண்ணுல முள்ளு குத்துனா மாதிரி துடிக்கிற என் ஃபாதர் என் பக்கத்துல இருக்க மாட்டாரே. நீங்க பணக்காரங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணை விலை கொடுத்து வாங்கி கூட உங்க பாசத்தை காட்ட முடியும். தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஃபாதர், கிச்சன்ல லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சர்வன்ட் யாராவது வந்தா கொஞ்சம் பச்சை மிளகாயும் தக்காளியும் வாங்கிட்டு வர சொல்றீங்களா? ராணி, நீங்க போகலாம். ஃபாதர், பெரிய மனுஷன் நினைச்சனே, அது கூட மரியாதை கொடுக்கல. உரிய பொருளை உரியவங்கிட்ட கொடுக்கறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் பைபிள்ல எழுதி வச்சிருக்குத, அது கூட மரியாதை கொடுக்கல. சரி, உன்னாலானதை நீ பார்த்துட்ட. இந்த தம்பித்துறை யாருங்கிறத நான் காட்டுறேன். பாத்தங்கச்சு. ஜீசஸ், யாரா நீங்க? என்ன வேணும்? கேட்டாதான் தருவீங்களோ? நாங்களும் எடுத்துட்டு போக எங்களுக்கு தெரியும்.
ராணி, இதுதான் நீ பிறந்த வீடு. 18 வருஷம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வந்திருக்கிற. நல்லத்தனமா சொன்னா கேட்க மாட்டல்ல. இனிமே இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கணும். சாப்பாட்டுல இருந்து சகல வசதி உள்ள வந்துரும். ஆனா கதவு மட்டும் பூட்டித்தான் இருக்கும். நாளைக்கு உன்னை கட்டிக்கு போற என் மகன் அமெரிக்காவில இருந்து வந்துட்டான்னா அவனுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டுனா அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். தங்கச்சி, இவளை இங்க கொண்டாந்து சேர்த்தது பெரிய விஷயம் இல்ல. இனிமேதான் இவ விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். பத்திரம். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். ஏன் ராணி எப்படியாவது காப்பாத்துங்க. வேண்டாதவங்க யாரோ அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. பதறாதீங்க ஃபாதர், உட்காருங்க. ராணியை யாரும் வேண்டாதவங்க கடத்திட்டு போகல, வேண்டியவங்க தான் கூட்டிட்டு போயிட்டாங்க. வேண்டியவங்கன்னா தம்பித்தோட தான். உங்க பொண்ணு சேர வேண்டிய இடத்துல பத்திரமா போய் சேர்ந்துட்டா. கவலை விடுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? தம்பிதரோட ஆளுங்க நடிச்சு போட்டுட்டு ராணியோட விருப்பத்துக்கு மாற அவளை கடத்திட்டு போயிருக்கான்னு சொல்றேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு சீக்கிரம் ஆக்ஷன் எடுங்க சார். ராணி அவங்க பொண்ணுதாங்கிறதுக்கு வேண்டிய அத்தாட்சி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல எங்களால எதுவும் செய்ய முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சு போன கேஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த தம்பித்துறை வீட்டுக்குள்ள படியேறி உள்ள வந்திருப்பான். நான் என் ராணியை பார்க்க தாண்டா வந்திருக்கேன். ஏண்டா, நாங்க எக்ஸிபிஷன் வச்சு நடத்துறோம். போற வர ராணி வந்து பாக்குறதுக்கு. ராணி, 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 எங்க போற? நில்லு. வீட்டுக்கு வெளியே இருந்து எச்சி சோத்தை தின்ன வேண்டிய நாய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வெள்ளித்தட்டுல சாப்பிட ஆசைப்படுதா? டேய், இவரை இழுத்துட்டு போய் தூண்ல கட்டி வச்சு சவுக்கால் அடிங்களா. அவளை இழுத்துட்டு உள்ள போங்களா. மகனே, நீ ஊர்ல இருந்து எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்த. வந்துட்ட. வயசுக்கு வந்து பொண்ண எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது? அதனாலதான் தங்கச்சி வந்ததும் வராதுமா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டுல நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிம்பிளா வச்சுட்டாங்க. கூட்டத்தையே காணுமே. ஏன் எங்க வீட்டு பிள்ளை படமா காட்டுறோம் கும்பல் கூடுறதுக்கு? டேய் நிறுத்துறா. யோ டையே, பொண்ணு யாரு? என் தங்கச்சி பொண்ணு. மாப்பிள்ளை யாரு? என் மகன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கும்போது ஊரை எதுக்கியா கூட்டுனா? உட்கார்ந்த இடத்துல தலையாட்டுது. மகனே, நம்ம முறைப்படி எப்படி நடத்தணுமோ அது மாதிரி நான் நடத்திட்டேன். ஏதோ அமெரிக்கா முறைப்படி மோதிரம் மாட்டணும்னு சொன்னீங்க. இந்தா வைர மோதிரமாக மாட்டிது. ராணி, எழுந்துருமா. வெக்கப்படாதே. மாப்பிள்ளை முகத்தை கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாரு. தங்கச்சி, கட்டாயப்படுத்தாதம்மா. எல்லா பொண்ணுமே இந்த நேரத்துல இப்படித்தான் இருப்பாங்க. கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீ மாட்டுப்ப. மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா வந்துரு. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். ஹலோ. ஹலோ. நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க சார். ஷூர். ப்ளீஸ். தேங்க்யூ. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? தம்பித்துறைக்கு நீங்க, நான் அவரோட ஒரே பிள்ளை. ரொம்ப நாளா ஃபாரின்லயே இருந்துட்டேன். இப்பதான் வந்தேன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு பாக்க. என்ன விஷயம் சார்? நீங்க கட்டிக்க போற ராணியும் நானும் ஒரே காலேஜில் தான் படிச்சோம். ராணியும் முரளிங்கிற பையனும் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க. இது தெரிஞ்ச தம்பித்துறை, அதான் உங்க அப்பா, ராணியை வலுக்கட்டாயமா கடத்தி கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உண்மையத்தான் சொல்றீங்களா? நீங்களே உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அருவங்காடு பக்கத்துல இருக்கிற மலையில ஒத்த மரத்தடியில தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பான் சார் முரளி. நீங்களே போய் அவனை கேட்டு பாருங்க சார், என்ன நடந்துச்சுன்னு. முரளி,
Give me a hand. யார் நீங்க? நான் உங்க ரூம்மேட் சீனிவாசனோட ஃப்ரெண்டு. ஏன் உங்க ஃப்ரெண்டு கூட. இங்க எதுக்கு வந்தீங்க? நான் உங்க காதல் சோகத்தை சீனிவாசன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் வந்தேன். கட்டிக்க போறவளை தொலைச்சிட்டவன் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? பாருங்க, அவ திரும்பி வருவான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவ என்ன பார்க்க வருவா. ஆனா அங்க உள்ள கழுகுங்க அவளை வெளியே விடாம ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க. என்னைக்கா இந்த வழியா வருவா. அன்னைக்கு நான் அவளை பார்ப்பேன், அவ என்ன பாப்பா. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன். ஆமா, நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ராணி வீட்டுல. ராணி வீட்லயா? ஆமா முரளி, நான் தம்பித்துறையோட சொந்தக்காரன். அதனாலதான் நான் உயிரோட இருக்கேன் இல்லையான்னு பார்த்துட்டு போக வந்தீங்களா? தப்பா நினைக்காதீங்க முரளி, உண்மையிலேயே உங்க நிலைமையை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். ஆனா உங்க நிலைமையை பத்தி ராணி கிட்ட சொல்ல முடியாத நிலையிலேயே நான் இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? சொல்லுங்க, நிச்சயமா செய்யறேன். அப்படின்னா நான் எழுதியிருக்க இந்த கடிதத்தை என் ராணி கிட்ட உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது, ஆனா நிச்சயமா சேர்த்துறேன். இந்த உதவி நீங்க எங்களுக்கு செஞ்சிட்டீங்கன்னா நானும் ராணியும் காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம். What is this, முரளி? வரேன். ராணி, நாம வழக்கமா சந்திக்கிற ஒத்த மரத்துல இருந்து தான் இந்த லெட்டர் எழுதுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச ஒவ்வொரு நாளும் நீ இங்க வந்து எனக்காக காத்துட்டு இருப்ப. இப்ப நான் மட்டும் இங்க தனியா இருந்து ரொம்ப நாளா உனக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையோட தான் நான் இதே இடத்த காலம் கூட உனக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து ராணி. இப்படிக்கு முரளி. சரக்கு பிரமாதமா இருக்கு. என்ன விலை? 350 ரூபாய். 350? ஏன் ஒப்பறிவிக்கிற? என்னாச்சு உனக்கு? ஒப்பா இருக்கிறாரு. நான் சாராயம் குடிக்கிறதுக்கு எப்ப பைசா கேட்டாலும் கொடுப்பாரு. மாச கடைசியில கணக்கு பார்த்து சம்பளத்துல புடிச்சுக்குவாரு. ரொம்ப மாசமா நான் அவருக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறேன். அத மாதிரி நீ ஆக்கிடுது. அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். நீ அடி. அடின்ற? கணக்கு மறுபடியும் ஏன் ஒப்பாரி வைக்கிற? என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க அமாவாசை சம்சாரம் முனியுமா அது தூக்கு போட்டு செத்துச்சு. அது ஞாபகம் வந்துச்சு, அழுவுறேன். கூட தண்ணி போட்டதே தப்பா போச்சியா? அடுத்தவன் பொண்டாட்டி தூக்கு போட்டு செத்து போனா நீ ஏன் அழுற? அடுத்தவன் பொண்டாட்டியா? முனியமா எல்லாத்தானே காதலிச்சா.
ஆனா எனக்கு தெரியாம எங்க அப்பா வேற ஒருத்தர் கட்டி கொடுத்துட்டா. கல்யாணத்துக்கு வர்றாள் அது தூக்கப்பட்டு செத்துச்சு. என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்குல்ல? நீ யாரையாவது காதலிச்சு உனக்கு தெரியாம எங்க அப்பா வேற ஒருத்தனை கட்டி கொடுத்துட்டு அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்துச்சா? இல்ல அப்படி இல்ல ஒண்ணு இல்ல. நான் இங்க வந்து 4-5 நாள் ஆச்சு. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரே மர்மமாவே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. யோ யோ நீ ஏன் சிரிக்கிற? ஏடா டேய், நானும் இந்த வீட்டுல 10 வருஷமா குப்பை ஓட்டுறேன். எனக்கே மர்மத்துல தமாத்துடுதே தெரியும். சின்ன பையன் நேத்து வந்தவன் அதுக்குள்ள புரிஞ்சுடுப்பா. என்ன மர்மம் சொல்லு சொல்லு. அதெல்லாம் கேட்க கூடாது. நான் ஃபுல்லா குடிச்சேன்னா மற்றவங்க சரித்திரத்தை அப்படியே புட்டு புட்டு வச்சிருவேன். அப்படி ஒரு மனசு. சொல்லு சீக்கிரமா சொல்லு. சொல்றேன். இந்த பங்களாவுக்கு பின்னால இருக்கிற அவுட் ஹவுஸ்ல ஒப்ப யாரோ ஒருத்தனை கட்டி வச்சு அடிக்கிறான். அவன் இன்னைக்கு நாளைக்கு செத்து போயிடுவான். அவன் அது நான் உன்னை அடிக்கிறதுக்காக வரல, உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என் தலைவிதி. என் சொந்த வீட்டிலேயே நான் கட்டி போடப்பட்டிருக்கேன்னா என்னங்க சொல்றது? சொந்த வீடா? ஆமாங்க, நான் பிறந்த வீடே இதுதான். யாரும் உங்களை இங்க கட்டி வச்சிருக்காங்க? தம்பிதுரைங்கிற பேர்ல ஒரு நச்சுப்பாம்பு இருக்கிறானே அவனும், அவனுக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கிறாளே, அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்னைய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக? அது ஒரு பெரிய கதை. அரண்மனை மாதிரி இருக்கிற இந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது. இந்த வட்டாரத்திலேயே எங்க அண்ணன் தான் பேரும் புகழும் வாய்ந்த பெரிய ஜமீன்தார் வேலுரங்கம். அவர் கல்யாணமான கொஞ்ச நாள்லயே எங்க அண்ணி தவறி போயிட்டாங்க. அவரும் ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்காமே இருந்தார். இந்த நச்சுப்பாம்புங்க 2 பேரும் எப்படியோ எங்க குடும்ப நிம்மதியை குலைக்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் நிரந்தரமாவே எங்க அண்ணனோட தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணனோட வாழ்ந்த பக்கரியோட தங்கச்சி ஒரு பெண் குழந்தையை பெற்றா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பக்கரி இந்த சொத்தை அபகரிக்க ஒரு திட்டம் போட்டான். அவனும் அவன் தங்கச்சியும் எங்க அண்ணனுக்கு விஷத்தை கொடுத்துட்டாங்க. அவர் நிலைமை நாளுக்கு நாள் சீரியஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஒரு நாள் எங்க அண்ணன் மயக்கமா இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் பேசினதை எங்க அண்ணன் கேட்டுட்டாரு. அதோட பக்கரி தங்கச்சிக்கு தெரியாம அவ குழந்தையையும் கொண்டுட்டு சொத்தை தான் அனுபவிக்கணும்னு பக்கரி போட்ட திட்டமும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என்னை வர சொன்ன எங்க அண்ணன் 1000 தான் இருந்தாலும் தன் குழந்தை உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொத்தெல்லாம் அவ மேஜரானதும் அவளுக்கு மட்டும்தான் சேரணும்னு உயிர் எழுதி என் கையில கொடுத்து குழந்தைய காப்பாத்து சொன்னார். அந்த குழந்தைய நான் தான் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வந்து சர்ச்சு வாசல்ல போட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த 18 வருஷமா நான் எங்க இருக்கேன்னு யாருக்குமே தெரியாம நாடோடியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இடையில இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. அண்ணன் எழுதின உயிரோட 2 வாரத்துக்கு முன்னாடிதான் நான் இங்க வந்தேன். இந்த நச்சுப்பாம்புகள் எங்க வீட்டுல சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. 18 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வருவேன்னு இந்த பக்கரி எதிர்பார்க்கிறேன். என்னை பார்த்ததும் நல்லவன் போல வேஷம் போட்டான். நானும் நம்பிட்டேன். நான் எந்த சர்ச்சு வாசல்ல குழந்தைய போட்டுட்டு போனேங்கிறது இந்த பக்கரி போலி நாடகம் ஆடி எங்கிட்டயே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். அதே சர்ச்சு வாசல்ல இருந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து தானே வளர்த்தேன்னு பொய் சொல்லி இவதான் அண்ணன் மகன்னு சொன்னான். நானும் இவன் பேச்ச நம்பி என் அண்ணன் கைப்பட எழுதின உயிலை அவ கையில கொடுத்தேன். ஆனா அடுத்த நிமிஷமே உயில் கைமாறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஏமாந்துட்டேன். ஆமா, அந்த பொண்ணு உண்மையான என் அண்ணன் மக இல்லை. எங்கிட்ட இருந்து இந்த உயிலை பறிக்கத்தான் இந்த நாடகம் ஆடி இருக்கான். அது மட்டும் இல்லை, நான் இங்கே இருந்து தப்பிச்சு போனா எங்கே வெளி உலகத்துக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயந்து
என்னை இருட்டறையிலேயே கட்டி வச்சு உயிரோடு சித்திரவதை செய்ய சொன்னான். என்னை அவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு அப்புறம் எந்த ஒரு நிமிஷமும் நான் உயிரோட வாழணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. ஆனா என் கண்ணனுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம போச்சுங்கிற வேதனை தான் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன சாகடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க இருந்து பேச நேரம் இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. எந்த நேரத்துல உங்க கழுத்துக்கு கத்தி வரும்னு சொல்ல முடியாது. அதனால முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. என் மேல பரிதாபப்பட்டு இவ்வளவு நேரம் என் சோக கதையை கேட்ட உங்களை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா தம்பி? நான் யாருன்னு சமயம் வரும்போது சொல்றேன். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. ரொம்ப நன்றி தம்பி. மகாகரம் மசாலா மகாகரம் மசாலா மகாகரம் மசாலா மனசுக்கு சாந்தி தரும் பிராந்தி. ஐயா, ராணியோட ரூம்ல இந்த லெட்டர் இருந்துச்சா? நம்ம கணக்கு கொடுக்க சொன்னாரு. பெட்டகத்துல தேனை ஒளிச்சு வச்சிருந்தா கூட புரிஞ்சு குடிச்சிருவானுங்க போல இருக்கு. கதாநாயகன் காத்துட்டு இருக்கிறானா, அவன் கதையை முடிச்சிருங்க. ஒத்த மரத்தடியில செத்து போயிட்டாங்கிற செய்தி காலையில எனக்கு வந்து சேரணும். போ. மகாகரம் மசாலா தக்க தக்கிட தக்க தக்கிட. ராணி, ஐம் சாரி. நான் அதிகமா குடிச்சிட்டேன். நம்ம கையில இருக்கிறது நம்மளை விட்டு போயிட்டா நமக்கு ஒரு தோல்வி உணர்ச்சி ஏற்படும். அதனாலதான் இன்னைக்கு அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், விட்டு கொடுக்கறதுனால ஒரு சந்தோஷம் ஏற்படுமே, அதை ஏற்படுத்திக்கத்தான் ராத்திரி எந்நேரமானாலும் உன்னை சந்திச்சுட்டு போகலாம்னு வந்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? ராணி, பாதிரியார்கிட்ட நீ வளர்ந்த கதையும் முரளியை நீ காதலிச்ச கதையும் இன்னைக்கு என் அப்பங்கிட்ட கைதியா அடப்பட்டு நிக்கிறதும் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். உனக்காக நான் பரிதாபப்படுறேன். பூ மேல நெருப்பு வச்சு அது எப்படி கருகுதுன்னு ஒரு கூட்டமே உன்னை சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது இல்ல? கண்ணை தொடச்சு இந்த நரகத்துல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு நான் வழி சொல்லித்தரேன். ராணி, நான் உனக்காக இந்த வீட்டுக்கு பின்னாடி ரகசியமா ஒரு சேரியட் கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கிறேன். யாருக்கும் தெரியாம நீ இங்க வந்துடு. அந்த சேரியட்ல நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அதுக்கப்புறம் இங்க வர பிரச்சனைகளுக்கு நான் பதில் சொல்லி. No. Don't waste time.
இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. குட் லக். மணி, ஏ மணி, என்னப்பா? வண்டி இனிமே போகாதுமா. ஏன்பா? வழியில லாரி மரத்துல மோதி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இப்ப வண்டி இங்க இருந்து போகாதுன்னு. சரிப்பா. அம்மா, இந்த இருட்டுல நீங்க தனியா போறீங்களே, துணைக்கு நான் வரட்டுமா? வேண்டாம்ப்பா, இனிமே இந்த இருட்டெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. என்னம்மா சொல்றீங்க? நான் போறேன்னு சொல்றேன். போறேன்னு சொல்லக்கூடாதும்மா, போயிட்டு வர்றேன்னு சொல்லணுமா?
விதியோட விளையாட்ட பாத்தீங்களா? நான் வளர்த்த பொண்ணுக்கு நானே இறுதிச் சடங்குகளை செஞ்சுட்டு தான் ஊரை விட்டு போகணும்னு கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கார். அது கூட முடியாது ஃபாதர். ஏன்? மேலிடத்துல உங்க ராஜினாமாவை ஏத்துக்கிட்டாங்க. காலையில புதுசா சர்ச்சுக்கு வந்த சாமியார் தான் ராணியோட கடைசி காரியத்தை செய்வார். பீட்டர், பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. விசுவாசிகளின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் அனைவரும் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். உமது இரக்கம் இவர்களை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி உம்மை மன்றாடுகிறோம்.